நம்மள ஆட்டி படைக்கிற பல கடவுள்கள்ல ராகு கேதுங்கிறவங்க ரொம்ப முக்கியமான கடவுள்கள். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி உருவானாங்க, அவங்க எப்படி இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு கதையில சொன்னா எப்படி இருக்கும். அதுதான் ராகு கேதுன்னு 2016 வந்த தின 2026 வந்த இந்த ஹிந்தி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரியவர் குதிரையை ஓட்டிட்டு கதை சொல்றதுக்காக ஒரு கிராமத்து பக்கம் வந்திருக்காரு. பசங்க எல்லாம் கதை சொல்லுங்கன்னு கேட்க ராகு கேது கதை சொல்ல போறதா சொல்றாரு. இந்த படத்தோட பேருமே ராகு கேது தான். ஏற்கனவே நம்ம பார்த்தாப்ல. உடனே இவரும் சரி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல யுத்தம் நடந்தப்போ எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்து 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து 5 தலை நாகத்தை கயிறு மாதிரி பயன்படுத்தி மலைய உலக்க மாதிரி பயன்படுத்தி கடலையே திரிச்சு உள்ள இருந்து அந்த அமிர்தத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. ஆனா இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா அசுரர்களுக்கு பயங்கரமான கடவுள்களோட பலம் கிடைக்கும், உலகத்தையே பந்தாடுவாங்க. அதனால அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்க கூடாதுன்னு விஷ்ணு மாய மோகினியா உருவம் எடுத்து அசுரர்கள் முன்னாடி ஆடி பாடி அவங்கள மயக்கி தேவர்களுக்கு கொடுக்கும் போது அமிர்தத்தையும் அசுரர்களுக்கு கொடுக்கும் போது தேன் கலந்த தண்ணியையும் கொடுத்து அசுரர்களை ஏமாத்திடுறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஒரு அசுரன் தேவர்கள் மாதிரி உருமாறி மோகினி கையாலேயே ஒரிஜினல் அமிர்தத்தை குடிச்சிடறான். அவன் குடிச்ச பிறகு அவனுக்கு அமிர்தம் சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும், தேவர்கள் அமரர்களாகி விட முடியும். அந்த மாதிரி அவன் சாகாவரமும் வாங்கிடுறான். இருந்தாலும் கோவப்பட்ட விஷ்ணு தன் கையில இருந்த சுதர்சன சக்கரத்தை அனுப்பி தலைய வெட்டிடுறாரு. தலை வெட்டுப்பட்டாலும் உசுறு இன்னும் போகல. தலைக்கு ராகுன்னும் பாடிக்கு கேதுன்னும் பேர் வைக்கிறாங்க. குண்டா இருக்கிறவரு ராகு, இல்யூஷன், மாய, ஆசை, உலகத்தையே ஆளணும்னு அந்த வெறி இதையெல்லாம் தூண்டுறவர் யாரு? குண்டா இருக்கிற நம்ம ராகு. வேற கேதுங்கிறது யாருன்னா கொஞ்சம் கடவுள் பக்கம் பக்தி, நிம்மதி, அமைதி இதையெல்லாம் கொஞ்சம் தேடி போகக்கூடிய ஒரு கேரக்டர். ஒல்லியா இருக்கிற கேது. இப்படித்தான் ராகுவும் கேதுவும் பிறந்தாங்க. ஆனா பிற்காலத்துல செவ்வாய், புதன் இவர்களுக்கெல்லாம் சனி இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததோ அந்த முக்கியத்துவம் ராகு கேதுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஞ்சுக்கு அவங்க வளர்ந்து நின்னாங்களாம். இப்படி கதை சொல்லி முடிச்சு பசங்க எல்லாம் போன பிறகு இவரு பேக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பின்னாடி பார்த்தா ஒரிஜினல் ராகுவும் ஒரிஜினல் கேது கடவுள்களுமே 2 கடவுள்களுமே ஜம்முன்னு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆளு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிறாங்க 2 பேருமே. பரவாயில்லையே, உங்க கதை சொன்னா நீங்க வந்துருவீங்கன்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். இப்ப கதை நடக்கிற இந்த கதைக்களம் எல்லாமே இமயமலையை சுத்தி இந்தியாவோட உச்சியில மலைகள்ல ஒரு காலத்துல இங்கதான் கைலாய மலையெல்லாம் இருக்குன்னு பேசிக்கிட்டாங்கல்ல. தேனும் ஆறு ஓடிக்கிட்டு இருந்த மூலிகைகள் எல்லாம் மலை முழுக்க கடந்த இந்த இமயமலை ஹிமாச்சல ஏரியாவையே இப்போ கஞ்சா வியாபாரம் பண்ணி காசு பார்க்கணுங்கிறதுக்காக கஞ்சாவை மலை முழுக்க நட்டு வச்சிருக்காங்களாம். இதையெல்லாம் தடுக்கணும், அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னதா சொல்றாரு. ராகு கேதுவையே அசால்ட்டா கூப்பிடுறாரு. அப்ப இவர் எப்பேற்பட்டவர்னு பாருங்க. இவரை பேச விடும்போதெல்லாம் இவருக்கு பின்னாடி போர் முழக்கத்துக்கு சங்க பயன்படுத்துவாங்கல்ல, அதோட சவுண்ட் அப்பப்போ லைட்டா கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ பகவான் விஷ்ணுவை ரெப்ரசன்ட் பண்றாப்ல காட்டுறாங்கன்னு தோடுது. அடுத்து இவரு வேற ஒரு வீட்டுக்கு போறார் குதிரையோட. இவர் சவுண்ட கேட்டதுமே அந்த பக்கத்துல இருந்து ரொம்ப குஷியா துள்ளி குதிச்சு ஓடியாரார் இன்னொரு பெரியவர். புரியாத மாதிரியே 2 பேரும் விடுகத மாதிரியே பேசிக்கிறாங்க. எங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? ஒரு விடுகதைக்கு விடுகதை தான் பதிலா புதிர் போட்டு இப்படி பேசினா எப்படி அப்படின்னு கேக்குறாரு அந்த புது கேரக்டர். அதெல்லாம் கிடக்கட்டும், என்ன நிலவரம், ஏதாவது புதுசா ஏதாவது எழுதுனியா அப்படின்னு விசாரிக்க, ஆமாங்க நீங்க ஒரு புக்கை கொடுத்தாலும் கொடுத்தீங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த புக்கை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதும் இவரும் போய் அந்த புக்கை எடுத்துட்டு வர்றாரு. எல்லாம் எழுதுனதுபடிதான் நடக்குமா, விதிப்படிதான் நடக்குமா. விதி புத்தகம் மாதிரி ஏதோ ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. விசித்திரமான கதைகளை ஏதோ அதுல எழுதுறாங்க, அது எழுதுறது நடக்குது போல. இந்த ஏரியா பக்கம் நிறைய பிரச்சனை நடக்குது, நிறைய ஊழல் பிரச்சனைகள்லாம் அதிகமா நடக்குது, சிஸ்டம் சரியில்லை, இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஊழல் நடக்கிற ஊழல் பெருச்சாளிகளை எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்குறதுக்காக ராகு கேதுன்னு 2 கேரக்டரை இவர் புக்ல எழுதி படைச்சாராம் அந்த பெரியவர். சரி அவங்க களத்துல இறங்கி ஊழல்வாதிகளை விரட்டுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொதுமக்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, விரட்டிட்டு இருக்கிறதா சொல்லி புலம்பிட்டு இருக்கிறார். அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த ஸ்டோரியையும் நமக்கு காட்டுறாங்க. இதோ குண்டா இருக்கிறவன் பேரு ராகு, ஒல்லியா இருக்கிறவன் பேரு கேது. இவங்க 2 பேரும் போவாங்க. இவங்க வந்தாலே ஏரியாவே பரபரக்கும். புதுசா ஒருத்தவர் வீடு கட்டி இருப்பாரு, லட்டு கொடுப்பாரு. பாத்துங்க யாராவது கண்ணு வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்ட முழுங்கல, அதுக்குள்ள வீடு இடிஞ்சு போகுது. விரட்டு கழுதைன்னு விரட்டுறாங்க. தின்னுக்கிட்டு இருந்த லட்டுவை கூட அப்படியே எடுத்து எச்சியை தொடச்சு உள்ள வச்சுட்டு ஓடுறாங்க பாருங்க அவங்க. அடுத்து டீ கடைக்கு போவாங்க. ஐயா டீ குடுக்காத அப்படின்னு ஓனர் உச்சா போயிட்டு இருக்கிற கேப்ல இவங்க டீயை கொடுத்ததும் அடுத்த நொடி ஒரு வண்டி வந்து இடிஞ்சு டீ கடையே நாசமாயிடும். அவ்வளவு பிரபலம் இவங்க. எங்க போனாலும் அந்த இடம் உருப்படாது போல. இதையெல்லாம் கேள்விப்பட்டு இங்க பெரியவர் சிரிச்சிட்டு இருக்கிறார் பாவம். அதெல்லாம் கிடக்கட்டும், நான் புதுசா 2 பேரை கூட்டு வந்திருக்கிறேன், இங்க பாரியா அப்படின்னு காட்டுறாப்ல. யார? இவர் படைச்சது ராகு கேது தன்மை கொண்ட 2 மனிதர்களை. ஆனா இவரு ராகு கேது கடவுள்களையே இங்க கூட்டு வந்திருக்கிறார். எப்பா என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு இவரே குழம்புறாப்ல. நீ ராகு கேது தன்மை கொண்ட மனிதர்களை படைச்ச, நான் ராகு கேது கடவுள்களையே கூட்டு வந்திருக்கிறேன். 2 பேர் இருந்தாலே நாடு தாங்காது, அம்புட்டு பிரச்சனை வரும். இப்போ 4 பேரை களத்துல இறக்க போறோம், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் சொல்ற
சொல்றபடி கதையை எழுது அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்ல சொல்ல இவரு கதை எழுதிட்டு இருக்கிறார். இப்ப ராகு கேது அங்க இருந்து ஒரு நாடக மேடை நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறதா அவர் கதை எழுத சொல்ல இவரும் கதை எழுத அதே மாதிரி இங்கே நடக்க ஆரம்பிக்குது. புத்தகத்துல என்ன எழுதுறாங்களோ அது இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படித்தான் ஒரு லேடி மாதிரி கெட்டப்ப போட்டு ஒரு அம்மா நாடகம் நடிச்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள ராகு கேது வர்றாங்கன்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ராவணனே பைக்ல விருன்னு பறக்குறாரு. கடைசியில பார்த்தா பொம்பளை வேஷம் போட்ட அந்த ஆளு மட்டும் கரெக்டா கீழே விழுந்து மாட்டிக்கிறாரு. இவங்க 2 பேர் வந்து நிப்பாங்க. பின்னாடியே ராகு கேது கடவுள்களும் வந்து நிக்கிறாங்க. அப்படியே இவங்க உடம்புக்குள்ள ஐக்கியமாயிடுறாங்க, மிங்கிள் ஆயிடுறாங்க. இப்ப 4-2 ஆயிருச்சு. ஆனா கடவுள் தன்மையோடயே இப்ப அவங்க 2 பேரும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு மூக்குல இருந்து ரத்தம் வடியுது இவனுக்கு. நீ பாவி பாவின்னு அவங்க 2 பேரும் கத்துறாங்க. ஆமா நான் பாவிதான், மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன தப்பு பண்ணிருக்கிற அப்படின்னு விசாரிச்சா நிறைய கஞ்சாவை வியாபாரம் பண்ணிருக்கான். அந்த கஞ்சாவை வரக்கூடிய மாணவர்களுக்கு காசுக்கு வித்து மாணவர்களுக்கு எடுத்துட்டு இருக்கானா. இந்த மாணவர்கள் எல்லாம் யாரு உனக்கு அனுப்புறது, ஸ்டூடெண்ட்ஸ் யாரு உனக்கு அனுப்புறது அப்படின்னு கேட்டா யாரோ ஒருத்தவனை காட்டி கொடுத்துறான். அவனை போட்டு புழக்க போறாங்க போல தெரியுது. இப்ப வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ இப்படி அனுப்புறவன் யாரவன் அப்படின்னு விசாரிச்சா ஏதோ ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா. வாத்தியார் வேலையை விட்டுவிட்டு என்ன வேலை பாக்குறாங்க பாத்தியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. என் மூக்குல இருந்து இந்த ரத்தத்தை வந்து எப்படியா நிப்பாட்டுங்கப்பா, மூக்குல வந்து விடாம ஒழுகிட்டு இருக்குப்பா அப்படின்னு கெஞ்சுவாப்ல. பேசிட்டு இருக்கையிலேயே பாவம் அவர் செத்தே போயிட்டாரு. கஞ்சா வித்தவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. அடுத்து இவரு இந்த ஏரியாவோட விஏஓ அப்படிங்கிறது கூடுதல் தகவல். கிராம நிர்வாக அதிகாரி. செத்து போனா பஞ்சாயத்துல வச்சுமா இருப்பாரா? பஞ்சாயத்துல இவரு இப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க தான் காரணம், ஏதாவது பண்ணுங்க வைங்க அப்படின்னு பஞ்சாயத்துல அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எதை பண்ணாலும் பிரச்சனை ஆயிடுது, எதை தொட்டாலும் அழிஞ்சு போயிடுது, நாசமாயிடுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ்களும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வேணும்னே எல்லாம் செய்யறது இல்லைங்க, எங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒண்ணு எங்களை இயக்குகிறது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதுல வேற மூக்குல இருந்து ரத்தம் வந்ததுல இறைய வெடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வந்து செத்து போனாரு விஏஓ. அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை. இந்த மாதிரி மலை மேல பிரச்சனை வந்தா மக்களை காப்பாற்றணும்னு இசிஜி இந்த மெஷின்ஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய பணம் கொடுத்ததான். அந்த பணத்திலையும் பயப்புள்ள ஊழல் பண்ணிருக்கான். இதுக்கு நம்ம பஞ்சாயத்து தலைவர் வேற சாட்சி. அது பத்தாதுன்னு பஞ்சாயத்து தலைவரோட பொண்டாட்டிக்கு லஞ்சத்துல கிடைச்ச பணத்தை வச்சு இவன் நிறைய செஞ்சிருக்கான். இது பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியாது போல. உன்னை விட உன் பொண்டாட்டி அவன் தாண்டா நல்லா பாத்துக்கிறாங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பசங்க பேச யாரா பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்னு பஞ்சாயத்து தலைவர் அப்படியே பொங்குவாரு. அந்த கேப்ல பொண்டாட்டியோ என்னையும் புள்ளையையும் விட்டுட்டு இப்படி அல்ப ஆயுஸ்ல போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரோட பொண்டாட்டி செத்து போன வியோவை பார்த்தாலுதா இதை நம்ம என்னத்தை சொல்றது, எல்லாம் படு மோசமா இருக்குது, சர்வ நாசமாகிட்டு இருக்குது நம்ம பயபிள்ளைய பிரசன்ஸ் இருக்கிறதுனாலயே. இதுல ஒரு அம்மா வேற பால் கறக்கிற மாடு, இந்த அம்மாவோட மாடை தொட்டாங்களாம். அடுத்த நொடி பாலுக்கு பதிலா பால் எல்லாம் திரிஞ்சு வந்துகிட்டு இருக்குதா மாட்டுல இருந்து. இந்த அம்மா கம்ப்ளைண்ட். அதுக்கு நம்ம பசங்க என்ன சொல்றாங்க, வெறும் பாலை லிட்டருக்கு வித்தா 50 ரூபா கிடைக்கும், ஆனா நாங்க தொட்டதுனாலயோ என்னவோ திரிஞ்ச பாலா வருது, ரொம்ப ஈஸியா பன்னீர் பண்ணிடுறாங்க, கிலோவுக்கு 400-500 ரூபா கிடைக்குது. நாங்க மேலோட்டமா நீங்க பார்க்கும்போது நாங்க பண்றதெல்லாம் ரொம்ப நாசமா போய் முடியறாப்ல தெரியும், ஆனா நிஜத்துல அதோட எண்டிங் வந்து பாசிட்டிவ்ல முடியும். ஆனாலும் இதையெல்லாம் நாங்க பண்ணல, பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க எங்களை ஏக்கராப்ல தெரிகிறது அப்படின்னு வாங்க. இதையெல்லாம் கேட்ட போலீஸ்காரர் சும்மா இருப்பாரா? போலீஸ்காரர் நான் சொன்னேன், போலீஸ்காரர் சும்மா இருப்பாரா? அவரு இதோ இந்த லத்தி நான் எடுக்கல, என் பின்னாடி இருக்கிறவன் தான் எடுக்க சொன்னா, இப்ப நான் உங்களை அடிக்க போறேன் அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறார். ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. நான் அடிக்கல, பின்னாடி இருக்கிறவன் அடிக்க சொன்னா. அடுத்து உங்களை கொல்ல போறடா அப்படின்னு சொல்ல வருவார் பாருங்க. இந்த கொல்லங்கிறது மட்டும் ஒரு வாயில இருந்து நுழையவே மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. பிளப்ளப்ளா அப்படிங்கிறாரு. கொல்ல போறேன் அப்படிங்கறத பிளப்ளப்றேன் அப்படிங்கிறவாப்ல. அடுத்து பார்த்தா அவரோட கண்ட்ரோல்லே இல்ல, பின்னாடி இருந்து யாரோ நிஜமாவே போலீஸ்காரர் ஏக்குறாங்க போல. அடி டங்குன்னு விழுது, நஞ்சு டச்சுன்னு அங்க போய் செவத்துல முற்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. பாத்தீங்கல்ல நாங்க சொன்னா நீங்க யாரும் நம்பல, இப்ப போலீஸ்காரரே இதெல்லாம் நடக்குது பாருங்க, இப்ப பாருங்க செவத்துல போய் முட்ட போறாருன்னு சொல்லி முடிக்கல, நங்குன்னு போய் செவத்துல முட்டி போலீஸ்காரர் வாங்கிட்டாரு. ஊரே பார்த்து ஐயோ ஏதோ நடக்குதுடா அப்படின்னு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. போலீஸ் செத்துட்டாருன்னு பார்த்தா இல்ல மயக்கத்துல கிடக்குறாரு அப்படிங்கிறா அவன். கட் பண்ணா இவங்க தங்கி இருக்கிற இடத்த பாருங்களேன், இந்த மரத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க போல, மரத்தடியில. இவங்களை ஆட்டி படைக்கிற ராகுவும் கேதுவும் மேலதான் இருக்கிறாங்க. இதுல வேற குண்டா இருக்கிற நம்ம ராகுவுக்கு உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் அப்பா அம்மா இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் யாருமே இல்ல, அப்படி யாரு இருக்கிறாப்ல ஞாபகம் இல்லைன்னு அவர்களை பத்தியும் அவர்களோட பிறப்பை பத்தியும் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இவங்களோட கதையை எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர், புக்ல எழுதுறாருல அந்த எழுத்தாளர், அந்த ரைட்டர் ஓடியாந்து எப்பா எந்திரிப்பான்னு பெரியவரை உசி போடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, என் கதையில வரக்கூடிய இந்த 2 கதாபாத்திரமும் தான் யாரு, தான் எப்படி பிறந்தோங்கிற விஷயங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி எல்லாம் கேட்கணும்னு நான் எழுதவே இல்லை, ஆனா தானா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்ல, இதே ஃப்ளோல போனா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பேச, அப்படி கண்டுபிடிச்சா பிரச்சனை நமக்கு தான், நாம எதிர்பார்க்கிற விஷயம் எதுவும் நடக்காது, அப்படி அவங்க நம்மள தேடி வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாப்ல. என்ன பண்ணலாம்னு எழுத்தாளர் யோசிக்கிறாரு, ஒன்னும் ஐடியா கிடைக்கல. உடனே பெரியவர், அதுக்கு தானே நான் இருக்கிறேன், ஒன்னு பண்ணுவோம், ஒரு பொண்ணை புதுசா அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்போம், பொண்ணு உள்ள வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லவ் அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா தன்னைத்தானே கேள்வி கேட்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வராம போயிடும், அப்படி பண்ணிடலான்னு பெரியவர் ஐடியா கொடுக்குறாரு. நல்ல ஐடியா, 2 பசங்களுக்கு 2 பொண்ணுங்களை அப்படிங்கிறாப்ல நான் எழுதுறேன்னு எழுத ஆரம்பிக்க, அதெல்லாம் வேண்டாம், 2 பசங்களுக்கு ஒரு பொண்ணுங்கிறாப்ல எழுது, அப்பதான் ஒரே பொண்ணை லவ் பண்றேன்னு 2 பேரும் அடிச்சுப்பாங்க, இன்னும் பிரச்சனை பெருசாகும், கதை சுவாரஸ்யமாகும் டாப்ல.
சொல்றாப்ல. சரி ஓகேன்னு அவரு எழுத ஆரம்பிச்சார் போல தெரியுது. கட் பண்ணா இங்க 2 பசங்கள்ல ராகு செவத்துல ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். குதிரை மாதிரியும் தெரியுது, பொண்ணு மாதிரியும் தெரியுது, வித்தியாசமா வரையறான். கேட்டா மாடர்ன் ஆட்டா. ராத்திரி கனவுல ஒரு பொண்ணை பார்த்தானா, பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சான், லவ்ல விழுந்துட்டாராம். இப்படியே புலம்பிட்டு இருக்க அந்த பக்கத்துல ஒரு பொண்ணு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. எஸ், அந்த பொண்ணு தான். இவளை தான் நான் கனவுல பார்த்தேன், என் கனவு கண்ணிங்கிறா. அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கிற, போடா போய் பேசுறா அப்படிங்கிறாரு கேது. உடனே ராகுவும் பேசுறதுக்காக பக்கத்துல வராப்ல. அவன் மதிக்கவே இல்ல. இவன் நல்ல பெரிய வண்டியை ஓட்டுவா போல தெரியுது. அட போங்கடா அப்படின்னு ஓட்டி விட்டுட்டு வண்டி எடுக்கலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. இவங்க தான் பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ராகு கேதுன்னு மாத்தி மாத்தி பேசும்போது, ஓ நீங்க தான் அந்த ராகு கேதுவா, நீங்க தொட்டாலே எதுவும் விளங்காதாமே, மாட்டை தொட்டீங்க பால் திரிஞ்சுதான் வருதாமே, என் வண்டியை தொடாதீங்க, கப்சுப் வண்டியை தொடாதீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவங்க வண்டியை தொட்டாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல. கை எடுத்ததும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போங்கடா அப்படின்னு சத்தம் போட்டு போறாரு. இது அந்த அம்மா சத்தம் போட்டு போகுது. கட் பண்ணா அடுத்து பார்ட்டி பக்கம் போய் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளும் அங்கதான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்குது. இதுக்கடையில புதுசா 2 கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ஒரு பெரிய கேங்கோட வண்டி எடுத்துட்டு, இன்னொரு பெரியவர் மீச தாடி முடின்னு பரட்ட மாதிரி இருக்கிறாப்ல. இவர் தான் இந்த பாட்டுக்கு நடுவுல யாரையோ கொன்னு இழுத்துட்டு வந்தவர். இவரை சுத்தி இத்தனை பேரு ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்குன்னு பின்னாடி பார்ப்போம். என்னடான்னு பார்த்தா முடியே இல்லாத மொட்டை வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா, அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்தான்ல, அப்படி செத்து போனவனோட தம்பி போல. தான் அண்ணனை எதுக்காக கொண்டேன்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நீங்க கோவால பெரிய ரவுடிங்க, இது ஹிமாச்சல பிரதேசம், இது என்னோட கோட்டை. கோவாக்கு வந்து பிரச்சனை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் தான் பண்ணதா சொல்லி அண்ணனை கொண்டாப்ல இப்ப தம்பியையும் கொண்டு போட்டுறாரு. அப்புறம் அந்த கேங்க பின்னாடி அவ்வளவு பெரிய கேங் இருந்ததுல, பைக் கேங்கு, அந்த கேங்கு பார்த்தா அந்த கேங்கு ஃபுல்லா உங்களுக்கு இப்ப தலைவங்க இல்ல, என் கூட சேர்ந்துருங்க, நிறைய காசு பார்க்கலாம், எல்லாரையும் பணக்காரன் ஆக்குறேன்னு சொல்லி தான் பக்கம் இழுத்துட்டாரு. கட் பண்ணா ஒருத்தவனை கொன்னு இழுத்துட்டு வந்தாருல அண்ணனோ தம்பியோ, அந்த ஆளை படுக்க போட்டு பாடி மேல எண்ணத்தையோ பூசிட்டு இருக்கிறார். இதுக்கிடையில நம்ம ஹீரோயின் கால் பண்றா. இந்த ஆளோட பேரை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கே வெட்டி போட்டுருவேன்னு அவர் மிரட்டுறாரு. பேர்ல என்னங்க இருக்கு அப்படிங்கிறா அவ. சரி மேட்டருக்கு வருவோம். இதோ நான் வளர்த்திருக்கிறத கவனிங்கன்னு தான் வளர்க்குற கஞ்சா செடியை காட்டுறா. இதெல்லாம் மார்க்கெட்ல நல்ல ரேட்டு போகும், சுருட்டி அடிச்சா போத ஜிவ்னு ஏறுன்னு பேசிட்டு இருக்கிறா. பறிச்சு காட்டட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு என் பிள்ளைகளை தொடக்கூடாது அப்படின்னு செடிகளை பிள்ளைகளா பாக்குறான் அவன், கஞ்சா செடிகளை. சரி சரி நான் தொடல, காசு வந்தா எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும், அனுப்புறேன் காசு அனுப்புறேன், என் பிள்ளைகளை மட்டும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு பெருசு ஒரு மாதிரியா பேசுது. காலை கட் பண்ணிட்டு பூசுன அந்த டெட் பாடியை ஒரு அடுப்புக்குள்ள அனுப்புறாரு. ஃபுல்லா எரிக்க போறாரு போல பாடியை. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு போல. அப்பா அப்படின்னு ரொம்ப ஆசையா ஓடியாரா. இவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என்ன சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு விசாரிப்பா. 3 மாசத்துக்கு பிறகு வரேன், சீக்கிரங்கிற, நான் வேணா போயிட்டு இன்னொரு 3 மாசத்துக்கு பிறகு வரட்டுமா அப்படின்னு கேட்க, இல்ல போன தடவை 6 மாசம் ஆச்சு, இந்த தடவை 3 மாசமே வந்துட்டீங்களே அதான் கேட்டேன். அப்புறம் ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கிறேன், இனிமே நீங்க வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல, வீட்லயே இருக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவா. என்னமா சொல்றேன்னு கேக்குறாரு. பட் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. கண்ணை கட்டிட்டு கூட்டு போவேன்னு கண்ணை கட்டிட்டு கூட்டு போறான். இவங்க லீஸுக்கு எடுத்து ஒரு இடத்துல நிறைய ஆப்பிள் தோட்டத்தை அப்பா வளர்த்து வச்சுட்டு இருக்கிறார். அதுக்கு மத்தியில பொண்ணு கஞ்சா செடிகளை வளர்த்து வச்சுட்டு கண்ணை திறந்து விட்டா. பாத்துட்டு சும்மா இருப்பாரா, போலின்னு ஒரு அரை. அடி பாவி, என்னடி இந்த மாதிரி விஷ செடிகளை வளர்த்து வச்சிருக்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு சொல்லி எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிக்க. ஐயோ புடுங்காதீங்க, ஒரு வலைய பறிச்சா கூட, வெறுடி ஒரு இலைய பறிச்சா கூட அந்த பெருசு நம்மளை கொன்னுடும், சொன்னா கேளுங்கன்னு தடுத்து நிறுத்த பார்த்தா அவர் கேட்காம எல்லாத்தையும் புடுங்கி போட ஆரம்பிக்கிறார். உடனே ஓடி போய் அம்மா கூப்பிட, அம்மாவும் கிளம்பி வந்து எப்பா நிறுத்துங்கப்பான்னு சத்தம் போட்டா ஓடின்னு அம்மாவுக்கும் அடி உத கீழே விழுந்துடுறாங்க. செடிகளை புடுங்க ஆரம்பிக்கிறார். நீ சொன்னா கேட்க மாட்டியா, நானும் தள்ளுவேன்னு பதிலுக்கு அந்த அம்மா தள்ள கரெக்டா அங்க இருந்த ஒரு அருவால விழுந்து சம்பவ செத்து போறார். செத்துட்டானா பரவாயில்ல விடு, என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட 2வது புருஷன் தானே, உனக்கு ஸ்டெப் ஃபாதர் தானே, உன்னை பெத்த தகப்பன் இவன் இல்ல, டெய்லி டார்ச்சர், செத்த நினைச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பேசுறாங்க. அடப்பாவமே. கட் பண்ணா இப்ப போலீஸ்காரர் வரார். இந்த மாதிரி தான் கூட்டு விட்டு இருக்குது போல நம்ம ஹீரோயின். அதே போலீஸ்காரர் தான். அங்கிள் செத்து போயிட்டாப்ல, இந்த கேஸை தற்கொலை கேஸா மாத்தணும் இல்ல ஆக்சிடென்ட் கேஸா மாத்தணும் அப்படிங்கிறாப்ல. ஆனா இதுல எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாரு. உடனே அம்மா முந்திக்கிட்டு, என் பொண்ணு, என் பொண்ணோட காதலு, என்னோட பாசம் எல்லாம் உனக்கு தான் மருமகனே அப்படின்னு கூப்பிட்டதும் ஆளு உருகுறான். இந்த பொண்ணோட போட்டோவை தான் பர்ஸ்ல வச்சுக்கிட்டு திரியற போல இந்த போலீஸ்காரர். இந்த அம்மா டியூஷன் படிக்கும் போது பின்னாடியே சைக்கிள்ல அந்த காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தவர் போல. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் லவ்ஸ் தான் போல. அத சொல்லி இவங்க லைட்டா கன்வின்ஸ் பண்ணி ஆக்சிடென்ட் கேஸ்னு மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டான் போல தான் தெரியுது. இவ கல்யாணம் வரைக்கும் பேச போக எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராப்ல இருக்கு, இதெல்லாம் கனவா நனவான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆறாப்ல. நம்ப மாட்டியா, வேணா கட்டி பிடிக்கட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு வந்ததும் அவன் நெஞ்சு படபடக்குது. நீ முத்தா கொடுத்தாலே பயபுள்ளியால தாங்க முடியாது, கட்டி பிடிச்சா செத்தே போயிடுவான் அப்படிங்குது மாமியார். ஆமா இது நம்ம ஃபர்ஸ்ட் டேட், எல்லாம் அடக்கி வாசிப்போன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு மெதுவா ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை கொடுக்க தலைவன் மயங்கி கிடக்குறான். கட் பண்ணா நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார், ஆக்டிங் வாத்தியார். இவன் தான் பசங்களை கஞ்சா வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைங்க வந்து நிக்கிறானுங்க. ஆக்டிங்னா என்னன்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு அவரு. குரங்கு மாதிரி எப்படி நடிக்கணுங்கிறத சொல்லி கொடுப்பாராம். பண்றாங்க, அதுல கரெக்ஷன் சொல்றாரு, மறுபடியும் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு சரியா வரல, நீங்க இன்னொரு தடவை சொல்லிட்டு முடியுமா அப்படின்னு கேட்க, ஒரு 10,000 ரூபாய் கொடு, ஒரு மேட்ச் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு காசு கேட்கிறாப்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல
இவங்களோட பின்னாடி இருக்கிற ராகு கேது கடவுளோட ஒரிஜினல் ரூபத்தை பார்த்ததும் தலைமை ஒரு மாதிரி ஆகுறான். பாவி நீ பாவி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். லைட்டா ரெண்டு ருத்ர தாண்டவத்தையும் ஆடுறாங்க. பாவி பாவின்னு சொல்ல சொல்ல அந்த ஆளு நெஞ்சு துடிக்குது, பாடி பதறுது. கிட்னி பக்கம் கல் இருக்குது போல, கல்லடைப்பு ஏற்பட்டு வலியில துடிக்கிறாப்ல. நம்ம வேலையை எதுவும் பண்ணல, ஆனாலும் யாருக்கு என்ன ஆகுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்குது. பிள்ளைகளுக்கு நடிப்பு சொல்லிடுக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சா அவங்கள கஞ்சா சாப்பிடுங்கடா நடிப்பு வரும் போதை வரும்னு சொல்லி கொடுத்துருக்கிற, நீ எல்லாம் உருப்படியா அப்படின்னு சபிக்க ஆரம்பிச்சிட்டார். கிட்னில இருக்கிற இந்த தம்மா தூண்டு கல்லு பாறாங்கல்லாக நீ சாக அப்படின்னு புலம்புறார். எப்பா எப்பா என்ன காப்பாத்துங்கப்பா, நான் என்ன வேணாலும் செய்யறப்பா அப்படின்னு கெஞ்சின பிறகுதான் சேர்ல தூக்கி உட்கார வைக்கிறாங்க. எங்களை உன்னோட ராவண படையில சேர்த்துக்க, சாரி வானர படையில சேர்த்துக்கங்கிறாங்க. செத்துப்பியான்னு கேட்க, சரி சேர்த்து தொலைறேன், வானர படையில சேர்த்து தொலைறேன் அப்படின்னு கத்துறாரு இவரு ஆக்டிங் மதியாரு. உடனே சரி உங்களை என் வானர படையில சேர்த்துக்கணும்னா, ஏன்னா இவங்க ஆடிஷன் வந்திருக்கிறதே குரங்கு மாதிரி நடிக்கிறதுக்கு தான், அப்படி சேர்த்துக்கணும்னா நதியில நீங்க கல்ல தூக்கி போடணும். நீங்க தூக்கி போற கல்லு மிதந்துச்சுன்னா உங்களை நான் சேர்த்துப்பேன், மூழ்கிடுச்சுன்னா நீங்க அவுட், என்ன விட்டுறணும் அப்படின்னு கை எடுத்து கும்பிடுறாப்ல. அவ்வளவுதானே சப்ப மேட்ரு. கல்லு இல்ல ஒரு மலையவே நாங்க மிதக்க வைப்போம், போயிட்டு வரோம் டாட்டா பாய் பாய்னு கிளம்புறாங்க. நதி பக்கம் வந்து நிக்கிறாங்க. கல்ல ஃபுல்லா முதுகுல கட்ட விட்டுருக்காங்க பாருங்க. கல்லோட குதிக்க போறாங்களா, கல்லு மிதக்குமா, இவரு மேல வந்துருவாராம். இப்படி நினைச்சுக்கிட்டு குதிக்கிறதுக்கு ரெடியாராங்க. இதுல வேற குண்டா இருக்கிற மனுஷன் நீ ரொம்ப புத்திசாலிடா அறிவாளிடான்னு பாராட்டுறான். நனைஞ்ச கல்ல இப்படி மூட்டை கட்டிட்டு குதிக்கணுமா இல்ல நனையாத கல்ல மூட்டை கட்டிட்டு குதிக்கணுமா அப்படின்னு வேற இதுல டவுட். கேட்க சிரிச்சுட்டு ஓங்கி ஒரு குதி குதிச்சு நல்ல வெயிட்டா இருக்கிறதுனால ஆழத்துக்கு போயிடுறாரு. ஆழத்துக்கு போன பிறகுதான் கீழே எதவோ கிடக்குதே அப்படின்னு கவனிக்கிறாரு. என்னையா கிடக்குதுன்னு பார்த்தா அடிக்கிற அலையில அந்த தண்ணியோட ஓட்டத்துல செத்து போன அந்த அப்பாவோட பாடி கீழே கிடக்குது. கையே ஆடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஹேண்ட் ஷேக் கூப்பிடாப்புல போலன்னு நம்மால ஓடி போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எப்படியோ பாடி கடந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான். என்ன பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கிறாங்களே தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அம்மாவும் பொண்ணும் இந்த போலீஸ்காரன் பேச்ச கேட்டு அப்பாவை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் லஞ்சத்துல ஊறி போன இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே அண்ணன் தம்பி 2 பேரை போட்டார்ல, அந்த ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு 10 லட்சம், அப்ப 2 பேருக்கு 20 லட்சம் அப்படின்னு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மேட்டரை கண்டு காணாம விட்டுறணுங்கிறதுக்காக. எப்பா எனக்கு வீடு காரு லோனு லொட்டு லொசுகு பொண்டாட்டி பாப்பாட்டி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கப்பா, நீ சும்மா 10-20 கொண்டு வந்தா எங்க பாருது, இருக்கிற நிறைய பேர் திருடாங்க ரோட்ல, எல்லா பேரையும் கொள்ளு, 40-50 பேரை போடு, அப்பதான் நானும் எங்க தப்பா பணம் பார்க்க முடியும், சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. ஆளு கிளம்பிடுறான். அவன் 20 லட்சம் கொடுத்தான்ல, அதுல 1 லட்சத்தை நம்ம போலீஸ்காரன் இவன் ஏட்டு போல சிங்கிள் ஸ்டார் இருக்குது. எப்ப ஏட்டு நீ 1 லட்சம் எடுத்துக்க, உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் மொத்தமே 1 லட்சம் தான், அதை ஷேர் பண்ணி கொடுத்துரு, 2 லட்சம் போக மீதி 18 லட்சம் இருக்கு, பத்திரமா வையின்னு சொன்னதும் உள்ள கொண்டு போய் இவர் தான் வைக்கிறார். அதுக்கடையில இந்த பொண்ணுங்க ஓடியாந்து புருஷனை காணா அப்பனை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்மளால ட்ரைனிங் கொடுத்துருப்பான் போல. அப்பா என்ன கலர் சொக்கா போட்டிருந்தாரு, என்ன கலர்ல டவுசர் போட்டிருந்தாரு, என்ன கலர்ல ஜட்டி போட்டிருந்தாரு, தொப்புளுக்கு கீழே அவருக்கு மச்சம் இருக்குமா, இப்படி ஏகப்பட்ட அடையாளங்களை பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரிப்பா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஏட்டு நோட் பண்ணிக்கிறார். இப்படி காணாம போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க இங்க வந்திருக்க, அந்த கேப்ல பணத்தை கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பசங்க. போலீஸ்காரங்களை பயந்து போய் ஐயோ டெட் பாடின்னு கத்திக்கிட்டு உள்ள போய் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட். இன்ஸ்பெக்டர் நம்ம ஏட்டையா பீசிங்க எல்லாம் வெளியில ஓடியாராங்க. வெளியில வந்து பார்த்தா டெட் பாடி. குறிப்பா இவங்க என்னெல்லாம் அங்க அடையாளங்கள் சொன்னாங்களோ அது எல்லாமே எதுக்கு இருக்குது. புருஷனை காணோன்னு பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ண வந்துச்சு. புருஷன் இங்க பணமா கிடக்குறான். அரை புரிஞ்சோட ஒரு போலீஸ்காரர் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் ஒத்து போகுதுன்னு சொல்லும்போது இல்ல இது எங்க அப்பா இல்ல அப்படிங்கிறா நம்ம ஹீரோயின். தொப்புளுக்கு பக்கத்துல மச்சம் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதை பார்க்கலான்னு இவங்க முயற்சி பண்ணும்போது அம்மா ஓடி போய் ஐயோ என்னங்க போயிட்டீங்களே, சின்ன சண்டை வந்தது நிஜம்தான், அதுக்காக தற்கொலையா பண்ணுவீங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருது. என் வலையில கழட்டுங்க, என் பூவை கழட்டுங்க, என் பொட்டை கழட்டுங்க, எதுவும் எனக்கு வேணாம், நான் விதவி ஆயிட்டேன் அப்படின்னு சீனை போடும். இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்குதான் கொலை பண்ணிட்டு ஏதோ பிளேட்டை மாத்துக்குதுன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சார் கொஞ்சம் உள்ள வாங்க, தனியா உங்ககிட்ட டீல் பேசணும்னு சொல்லி ஏதோ டீல் பேசுறா. அடுத்த நொடி பார்த்தா டெட் பாடியை எரிக்கிறாங்க போலீஸ் துணையோட. என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த ஏட்டுக்கு என்ன சீனை போட்டாலோ அதேதான் இந்த இன்ஸ்பெக்டருக்கும். இன்ஸ்பெக்டரை கட்டிக்கிறேன்னு பிட்ட போட்டிருக்கிறா போல. இன்ஸ்பெக்டர் சூப்பர்மா, நீ என்ன சொன்னாலும் செய்யறமா வைக்கிறமான சீனை போடுறாரு. உனக்காக இதை செய்யற அதை செய்யறேன்னு. ஏட்டோட வயிறு எரியும். இதுக்கு மத்தியில இன்னொரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து காப்பாத்தி கொடுக்கணும்னு கேக்குறா. சொல்லுமா எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். அப்படி என்ன செய்ய போறாராமா, ஒரு ஆளு இந்த கஞ்சா செடிகள் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு இந்த பெரியவர். அதுக்காக அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினேன், கஞ்சா செடிகளையும் வளர்த்தேன், அதுல பாதிக்கு மேல எங்க அப்பன் புடுங்கி போட்டு பிரச்சனை பண்ணிட்டான், இது மட்டும் தெரிஞ்சு இருந்தாலும் என்ன
கொன்னுடுவாரு, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பேசுனதும் இவர் ஆடி போறாரு. யாரு அந்த ஆள்கிட்டயா? அவன் பெரிய கொலகாரனாச்சே, எவ்வளவு மோசமான ஆளாச்சே, அந்த ஆளுகிட்ட வச்சுக்கிட்டா இந்தியாவோட ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது, வேற வழி இல்ல, அவங்க கிட்ட வாங்கின காசை 1க்கு 2 மடங்கா கொடுத்து செட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. காசெல்லாம் செலவாய் போச்சு, எங்க அப்பனோட இஎம்ஐ கடன் அடிக்கிறதுக்கே அது சரியா போச்சுன்னு சொன்னதும் இவர் இன்னும் புலம்புறாப்ல. எங்க முறைப்படி மாப்பிள்ளைங்க தான் வரதட்சணை கொடுக்கணும், அந்த காசை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாப்ல மாமியாரை விட்ட போட்டதும் இன்ஸ்பெக்டரும் சரி வரதட்சணையை கொடுத்து தொலைறேன், ஏற்கனவே 18 லட்சத்தை வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுட்டு தானே வந்தாங்க, அந்த காசை கொடுக்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டார். இந்த பக்கம் பார்த்தா இந்த பொண்ணை விரட்டு வந்துட்டு இருக்காரு ஏட்டையா. எம்மா காப்பாத்தமா அப்படின்னு ஓடியாந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. திடீர்னு யோ நிறுத்தியா, முட்டாத்தனமா யோசிக்காரியா, இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் முழு விவரம் தெரிஞ்சிருந்தா என்ன ஜெயில போட்டுருவாரு, என்னையும் எங்க அம்மாவையும், உனக்கு வேலை போயிடும், நீ காசை வாங்கிட்டு காசு இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில எனக்கு துணை உனக்கு வேலை போயிடும், நீயும் 4 மாசம் கழிதின வேண்டி இருக்கும், இதுல எல்லாம் காப்பாத்தணும், உன்னை காப்பாத்தணும், உன் வேலையை காப்பாத்தணும், அதுக்காதாயா பிடிக்காம அந்த வயசான கிழவங்கிட்ட கட்டிக்கிறேன் வச்சுக்கிறேன்னு நான் சொன்னேன், இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் ஐயோ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை விரட்டிக்கிட்டு இருந்தனே மன்னிச்சுக்கதாயிங்கிறாரு அவரு. அட போயா அப்படின்ட்டு கிளம்பிடுறாவ. அந்த கேப்ல இங்க பாருங்க, நம்ம பசங்க 2 பேரை ஜெயில அடைச்சு வச்சு நீங்க தானே அந்த கொலையை பண்ணது, அந்த கொலையை ஒத்துக்கங்கடான்னு நம்ம பசங்க மேல பழி போடுறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. பசங்க சின்ன பசங்க இல்ல, அழகா புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்காக தானே பண்றீங்கன்னு. ஆனாலும் கொஞ்சம் முட்டாத்தனமா பேசிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட புலிர்னு அரவாங்குவாங்க. பின்னாடி இருக்கிற போலீஸ்கார சும்மா இல்லாம இவங்களை இன்னும் உசிப்பேத்தை விட அவங்க காண்டாயி எங்களை பகச்சுக்காதீங்க, பகச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா புடுங்க போறீங்க அப்படின்னு அந்த ஆளு பேச அடுத்த நொடி பார்த்தா இவங்க 2 பேரும் அவங்களோட ஒரிஜினல் ராகு கேது பகவான்களே வந்து நீ பாவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க. பயபுள்ள பயந்தே போயிடுறாரு. அடுத்த நொடி அவருக்கு போன் கால் வரும். ஓன்னு அழுக காலை பேசி முடிச்சுட்டு என்னாச்சுன்னு கேட்டா பொண்ணு லவ் பண்ணி ஓடி போச்சான். அது மட்டும் இல்ல வீட்டுல இருந்த ரொக்கம் நகை 500 பவுனா அவ்வளவு லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சிருந்திருக்காரு, எல்லாம் போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறார். அந்த போலீஸ்கார பயந்து ஓடுறாரு வீட்டுக்கு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கேப்ல நம்ம கேது வாழ்க்கை முழுக்க லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு தான் பொண்ணோட கல்யாணத்துக்காக லஞ்சத்தை பணத்தை நகையா சேர்த்தெல்லாம் வச்சிருந்தாரு. ஆனா மொத்தத்தை இப்ப எவனோ பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு ஓடிட்டான். இதுதான் விதிங்கிறது. பாவத்துக்கான தண்டனை கிடைச்சிருச்சு, நீயும் இந்த மாதிரி தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா புண்ணியத்தை சேர்க்கிற வழியை பாருன்னு சொன்னதும் அவரு பயப்படுறாரு. இவங்க ஏதோ பெரிய ஆட்கள் தான், எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிக்கிறாரோ என்னவோ. இந்த கேப்ல அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஏட்டம்மா ஓடியாருது. சார் ஓடியாங்க எல்லாம் பத்தி எரியுதுன்னு. ஏன்னா 18 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சிருந்தாருல, அந்த இடத்துல எப்படியோ தீ பிடிச்சு மொத்தமும் எரிஞ்சு நாசம். ஐயோ எல்லாம் போச்சே, இந்த காசை தானே அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த பொண்ணை கட்டிக்கலாம்னு நினைச்சோம், வரதட்சணையா கொடுக்கணும்னு நினைச்சோம், எல்லாம் போச்சேன்னு அவர் அப்படியே முழி பிதுங்கி நிக்கிறாரு. அதே சமயம் இதையெல்லாம் பார்த்து நம்ம ஏட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே வந்தவன் இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் அப்படியே சோகமா உட்காராப்ல. நான் தான் சொன்னனே அவங்க ராசி எப்படி, அவங்க எங்க வந்தாலும் அந்த இடம் நாசமாயிடும், நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது பசங்க முடிய புடிச்சு இழுத்து தரன்னு கொண்டு வந்து என் வண்டியில ஏத்து அவங்கள நாசம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த தலையெழுத்தெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர் ஓடியாந்து இதுக்கு மேல என்னால எழுத முடியல, இந்த ரைட்டர்ஸுக்கெல்லாம் திடீர்னு எழுத முடியாம ஒரு பிரச்சனை வரும், அதை வந்து ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துச்சு என்னவோ, நீங்க எழுதுங்கன்னு பேனா கொடுக்குறாப்ல. நான் எழுதுனா நாடு தாங்காதரா சொன்னா கேள்றா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. நான் ஏகப்பட்ட மசாலாக்காக இஷ்டத்துக்கு எழுதுவேன், தாங்க மாட்டேங்கிறான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. சரி ஓகே பேனாவை கொடுன்னு வாங்கிட்டாரு. இனி என்னென்ன கூத்து பண்ண காத்துட்டு இருக்கிறாரோ தெரியல. என்னத்தையோ எழுதினாரு. அப்புறம் டைரிய எழுத்தாளர் பக்கமே வீசிடுறாரு. என்னங்க இது, எதுக்கு இப்ப புக்கை ஏன் பக்கம் தள்ளுறீங்க, அப்படி என்னத்தை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா நேரம் வரும்போது தானா தெரியுங்கிறாப்ல. கதாபாத்திரங்கள் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாப்ல. எங்க போய் முடிய போதோ தெரியல, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு, அப்போ எழுதி வச்சிருக்காரு. காட்டு பக்கம் வண்டியில இப்ப அவங்க போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது காட்டுக்கு மத்தியில வண்டி நின்னு போச்சு. 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டேன், எப்படா வண்டி நின்னுச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா பிரச்சனை டீசல் இல்ல, இவங்க ஒரு சாபக்கேடு, அந்த சாபம் தான் வேலை செய்யறதா புலம்புறாரு இவர். இந்த பேச்செல்லாம் ஏன்ட்ட பேசாத, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். நம்பல போலங்க, இன்னும் வேணும்னா நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு அவரு ஏட்டையா. உடனே இவன் கண்ணை பாக்குறான் லைட் அடிச்சு. சரி இறங்க 2 பேரும் அப்படின்னு கீழே இறங்க சொல்றாரு. உடனே பிள்ளைங்க 2 பேரும் கீழே இறங்குறாங்க. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு வண்டியில ஏத்துன பிறகு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. துப்பாக்கி எடுத்துட்டு டேய் என்னடா சூனியம் பண்றீங்களா இல்ல என்ன வசியம் பண்றீங்களா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு துப்பாக்கி எடுத்து நிற்ற. கட் பண்ணா எதுக்கு ஹல்லோ அப்படின்னு சத்தம். யாரு, பெரியவரை குதிரையை பிடிச்சிட்டு இங்க வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, வந்துட்டார். யாரையா நீ என்ன இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறார். போலீஸ்காரர் என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவங்க 2 பேரையும் படைச்சதே நான் தான் அப்படிங்கிறாரு பெரியவர். அது மட்டும் இல்ல இவங்க வரதட்சணை கேட்டது, ஏட்டையாவை கட்டிக்கிறேன்னு சொன்னது, அப்புறம் இன்ஸ்பெக்டரை கட்டிக்கிறேன்னு சொன்னது எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார். இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியம். என்னத்தை தான் சொல்ல வர, சட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புங்கிறாப்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் இந்த பக்கம் வந்தாப்லையா.
எப்போ 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் நடுவுல சண்டையை முடிச்சுட்டு இந்தியால இருந்து அலெக்சாண்டர் கிளம்ப போற சமயம் அவரோட தளபதி கூட வர மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி இமயமலை பக்கம், இந்த பக்கம் தான் மணாலி பக்கத்துல எங்கேயோ தங்கிட்டாரு. அப்போ அலெக்சாண்டர் கிட்ட ஒரு விசித்திரமான புத்தகம் இருந்ததா. அந்த புத்தகத்துல அவரோட விதிய அவரே எழுதிப்பார். அவர் புத்தகத்துல என்ன எழுதுறாரோ அதுதான் அவருக்கு நடக்குமா. அதனாலதான் இந்த உலகத்தையே ஆளும் சக்தி அவருக்கு கிடைச்சதான் அந்த புத்தகத்தை வச்சுதான். அந்த புத்தகத்தை தன் தளபதி கிட்ட அலெக்சாண்டர் அப்புறம் ஒப்படைச்சிட்டாராம். இப்பயும் கூட அந்த புக்கு ஒரு எழுத்தாளர் கிட்ட இருக்குது. அவரோட பேரு சாருலால் சர்மாவா. அந்த சாருலால் சர்மா தான் ராகு கேதுன்னு இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரத்தை அந்த புக்ல எழுதினாரு. இவங்க ரெண்டு பேரும் உருவானதா எடுத்து சொல்றாப்ல. அந்த புத்தகத்துல என்ன எழுதுறமோ அதுதான் இவங்க ரெண்டு பேரோட தலையெழுத்து, அதுதான் நடக்குங்கிறாப்ல. இந்த மனசாட்சி பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதாவது நம்ம காதுல கேட்டா அதை நம்ம செய்வோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எழுதுற விஷயம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இவங்களோட மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதை இவங்க அப்படியே செய்வாங்களாம். சப்கான்சியஸ் வாய்ஸ் அப்படின்னு அதை சொல்லலாங்கிறார். எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்னு நம்ம பசங்க கேட்டா, கடல் தண்ணி எப்படி நீராவி ஆகுதோ, நீராவி எப்படி மேகமாகிறதோ, மேகம் எப்படி மழையாய் பொழிகிறதோ, அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாரா அப்படிங்கிறாப்ல. இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு நம்பல. சரி, 1000-2000 வருஷத்துக்கு முந்தின கதையெல்லாம் ஏதோ நேர்ல பார்த்தாப்ல சொல்றியே, நீ யாருப்பா அப்படின்னு விசாரிச்சா, அந்த கதையில வந்த தளபதியே நான் தான், என்கிட்ட தான் அந்த புத்தகத்தை ஒப்படைச்சாரு அலெக்சாண்டர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போறாரு. ஓஹோ, இது கடையில நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அவளை துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறாரு அந்த பெரியவர். காசை வாங்கிட்டு எங்கடி கஞ்சா செடின்னு விசாரிக்கிறார். ஓங்கி ஒரு எத்து விட்டுட்டு ஜன்னல் வெளியே எகிரி குதிக்கிறா. விடாம சுடுறாரு. எஸ்கேப் ஆகி காட்டு பக்கம் ஓடியாந்துட்டா. உடனே போனை போடுறா. யாருக்கு? நம்ம ஏட்டையாவுக்கு போனை போட்டு, காப்பாத்துப்பா, சுடுறாம்பா, கொல்ல வராம்பா அப்படின்னு சொன்னதும், நான் சொல்றத கரெக்டா கேளு, சாருலால் சர்மான்னு ஒருத்தவர் இருக்கிறான், அவன்கிட்ட இந்த மாதிரி ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை திருடிட்டு வந்துட்டேன்னா உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு எதை எடுத்து சொல்ல, புக்கை திருடுறதுக்காக எழுத்தாளர் வீட்டுக்கே வந்துட்டா. புக்கை ஆட்டைய போட்டு காட்டு பக்கம் ஓடியாந்துட்டா. காடெல்லாம் தாண்டி இப்ப ரோட்டு பக்கமும் வந்துட்டா. அதே சமயம் பெரியவர் அங்க வந்துட்டார். செவனேன்னு நான் இருந்தேன். என்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து என்னத்தை வேணாலும் எழுதிக்கேன்னு. நானும் ராகு கேதுன்னு 2 கேரக்டர் எழுதுனேன். ஆனா இப்ப புக்கை காணோம். உங்களை மறுபடியும் மாத்தி எழுத சொன்னல, என்னத்தை எழுதி தொலைச்சிங்க அப்படின்னு இவர் புலம்பிக்கிட்டு இருக்க, அதே சமயம் பசங்களா வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாரு பெரியவர். யாரு? நம்ம தளபதி. பார்த்தா பின்னாடியே நம்ம பசங்க 2 பேரும் வராங்க. மிரண்டு போறாப்ல. ஏன்னா இந்த 2 கதாபாத்திரத்தை படைத்த படைப்பாளியே இவர் தான். தன் படைப்பாளியை நேர்ல அவங்களும் ஆச்சரியமா பார்க்க, அவரும் ஆச்சரியமா பாக்குறார். இவர் தான்ப்பா உங்க அப்பா அப்படின்னு சொன்னதும் பசங்க 2 பேரும் அப்பாவை பார்த்தாச்சு, அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அம்மா அப்படின்னு கேக்குறாரு எழுத்தாளர். நீ எழுதுன அந்த புத்தகத்தின் மூலமா நாங்க பிறந்தோம். அப்ப புத்தகம் தான் எங்களோட அம்மா. அம்மா எங்க அம்மாவை பார்க்கணுங்கிறாங்க. அதே சமயம் நாங்களும் பார்க்கணும்னு இன்ஸ்பெக்டர் ஏட்டையாவும் உள்ள வராங்க. போட்டியை திறந்து பார்த்தா புக்கை காணோம். ஐயோ, புக்கை காணோம்னு எல்லாரும் பதறாங்க. இவங்க நம்பாம லைப்ரரி மாதிரி ஏகப்பட்ட புக் இருக்குங்க, எல்லா புக்கையும் தூக்கி போட்டு இவங்களோட புக்கு இங்க எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. தேடி தேடி பார்த்து இன்ஸ்பெக்டரும் ஏட்டையாவும் ஓஞ்சு போய் உட்காந்து கிடக்குறாங்க. இவங்க சொன்ன கதையை நம்பி இவ்வளவு நேரத்தை வீணடிச்சிட்டோம். இவங்க சர்டிஃபைடு பைத்தியம்னு எழுதி கேஸை க்ளோஸ் பண்ணு, மறுபடியும் நம்ம கண்ணில் பார்த்தா சுட்டு தள்ளு அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கோவமா கிளம்பிடுறாப்ல. கூடவே ஏட்டையாவும் போயிட்டாரு. ஆனாலும் என் புக்குன்னு எழுத்தாளர் இப்ப புலம்புறார். காணாம போச்சேன்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மேட்டர்லாம் கேள்விப்பட்டு செம காண்டாகிறா. ஆம்பளை எழுத்தாளர்னா ஒரு பொம்பளைய என்ன கஞ்சா விக்கிற வில்லியா எழுதுவாரா? இதுதான் ஆணாதிக்கங்கிறது. 4 லைன் எழுதி, நான் இந்த நாட்டோட பிரதம மந்திரி ஆக போறேன், நீ ஹோம் மினிஸ்டர் ஆக போற, பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ரூல்ஸை படிமா அப்படிங்கிறாரு அவரு. ஏன்னா புக்லயே ரூல்ஸ் என்னங்கிறது எழுதி இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா எழுத்தாளரை போட்டு நம்ம பசங்க திட்டிட்டு இருக்காங்க. எழுதுன ஒரு பெரிய கோடீஸ்வரட்டு புள்ளி எழுதிருக்கலாம்ல, பெரிய அரசியல்வாதியை எழுதிருக்கலாம்ல அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு லஞ்சத்தை ஒழிக்கணும்னா போலீஸ் கமிஷனரா எங்களை படைக்க வேண்டியதானே அப்படின்னு ராகு கேட்டா, எதுக்குப்பா போலீஸ் கமிஷனரு, சீஃப் மினிஸ்டராவே எங்களை படைச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேது கோவப்படுவான். அந்த இடத்துல எழுத்தாளர் ஷாருக்கான்ல இருந்து நம்ம சிவகார்த்திகேயன் வர எவ்வளவோ பேரு அவர்களோட தலையெழுத்த அவர்களா தான் எழுதியிருக்கிறாங்க, மாத்திருக்கிறாங்க. உழைப்பு தான் முக்கியம், நீங்களும் உங்க தலையெழுத்த மாத்துங்க, உங்க தலையெழுத்த நீங்களே எழுதுங்க அப்படி இப்படின்னு எழுத்தாளர் அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிற. முதல் ரூல் புக்ல என்ன எழுதிருக்குன்னா, ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற கதையை முடிக்காம புது கதையை எழுத முடியாது அப்படின்னு எழுதியிருக்குது. ரூல் நம்பர் 2, கதை ஒரு ஹீரோவை மையப்படுத்தி தான் முன்னேறணும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்புறம் ரூல் நம்பர் 3, ஏற்கனவே எழுதின விஷயங்களை மாத்த முடியாது அப்படின்னு போட்டிருக்குங்க. ஏற்கனவே ஒருத்தரால எழுதப்பட்ட விஷயங்களை மாத்த முடியாதான், எரேஸ் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்குது. அந்த புள்ள அவ்வளவுதானே இப்ப எழுதுறேன் பாடுறான்னு ராகு எந்திரிக்கிறான். கேது கிட்ட போறான். ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்றான். அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு எழுதுது. இவங்களும் அதே மாதிரி செஞ்சு முடிச்ச பிறகுதான் ஐயோ எம்மா இப்படி எல்லாம் எழுதாதம்மா, பயமா இருக்குமா அசிங்கமா இருக்குமா அப்படின்னு 2 பேரும் கத்துறானுங்க. பெரியவர் புரிஞ்சுக்கிட்டாரு, மீனு தான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கா, யாரு நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்கிறத. அடுத்து பார்த்தா கேதுவ பொம்பளை புள்ள மாதிரி டயலாக் பேச விட்டு அவனை அடிக்க விட்டுன்னு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பலாருன்னு அடிச்ச பிறகு எங்க அப்பாவோட டெட் பாடிய உங்களை யாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொன்னதுன்னு அவளோட டயலாக அப்படியே கேது
ராகுவுக்கு எழுதிவிட கேது அது தெரியாம அவளோட டயலாகையே சொல்லிட்டு இருக்கிறான். பொம்மலாட்டம் மாதிரி வச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அப்படிங்கிறாரு பெரியவர். அடுத்து என் தலையெழுத்தை இந்த மாதிரி கேவலமா எழுதுன எழுத்தாளர் யாரான்னு எழுத்தாளர் அடிக்கிறதுக்கு கிளம்ப எழுத்தாளர் தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடியே பெரியவர் ஓடுறத கவனிக்கலாம். 2 பேரும் எஸ்கேப். நம்ம பையன் நிப்பாட்டி ஒரு நிமிஷம் மீனு, நான் சொல்றதை கேளு மீனு அப்படிங்கிறாரு ராகு. நாம கிரிமினல்ஸ் கிடையாது, நாம யாரும் இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுக்க மாட்டோமே அப்படின்னு சீனை போட பொலின்னு அடிக்கிறான். இவன் உள்ள இருந்து மீனு தான் அடிக்கிறான். இப்படி எல்லாம் எழுதுறா. கோவமா அந்த பொண்ணை பார்த்து பஞ்சாயத்து பண்றதுக்கு ஓடியாருவான். இங்க வந்து பார்த்தா அவ இது எல்லாத்தையும் ஏற்கனவே நான் எழுதி வச்சிருக்கிறேன், என் பேச்ச கேட்டு நடந்தா நீ கோடீஸ்வரன் ஆகலாம், சூப்பர்மேன் மாதிரி உன்னை பவர்ஃபுல்லா மாத்துவேன், என்ன வேணாலும் நம்ம செய்யலாம், என்ன சொல்லுன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது, புக்க கூடன்னு பிரச்சனை பண்ண, செருப்படுத்து நீயே அடிச்சுக்க அப்படிங்கிறாப்ல எழுதி வச்சிருக்கா போல. அவனும் எடுத்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண, கையை போட்டு தடுக்க முயற்சி பண்றான். ஆனாலும் அவன் பாடி அவன் பேச்ச கேட்கல. செருப்பால அடிச்ச பிறகுதான் நிப்பாட்டுறான், நிறுத்துறான். பாரு, நீ எங்க பேச்ச கேட்டு நடந்துக்கலன்னா இருக்கிறா ராகு வச்சு இதே மாதிரி நாங்க செய்வோம், அவனை இந்த வேலைக்கு பயன்படுத்தணும்னு சொன்னதும் அவரை வேணா விட்டுரு, அவரை ஃப்ரீயா விட்டுரு, உங்க கட்டுப்பாடுகளுக்குள்ள அவன் இல்லாம அவனை ஃப்ரீயா விட்டீங்கன்னா, அவனை எதுவும் செய்யலன்னா உங்க பேச்ச நான் கேட்கறேன்னு சொன்னதும் சரி ஓகே, அப்ப ராகு கிட்ட கடைசியா போய் பேச வேண்டியதை பேசிட்டு அவனை ரிலீஸ் பண்றோம், ஒன்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் டீல் பேசி முடிச்சிடுறாங்க. ஃபீல் பண்ணி பாட்டு பாடி பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எப்படியெல்லாம் கலாட்டா பண்ணி எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க நினைச்சு பார்த்துட்டு வீடு வந்து பார்த்தா அவன் தூங்கிட்டு இருப்பான். பக்கத்துல படுத்து கொஞ்சிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கண்ணா பின்னா அடிக்கிறாரு. யாருகிட்ட கேட்டு யாருகிட்ட சொல்லிட்டு நீ அவங்க கிட்ட போன அப்படின்னு பிரச்சனை. அப்புறம் ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சிக்கிறாப்ல. இவங்க போட்டுக்கிட்ட அந்த டீல் இவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் என்ன விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமா, ஏன்டா அப்படி பண்றேன்னு அழுவான். இவ்வாறு கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு கிடைக்கிறதுக்கு பேரு சுதந்திரமா இரு, செய்யி, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் உன்னை கதைக்குள்ள நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ராகுவுக்கு சந்தோஷம். கட்டுப்பிடிச்சு குட் பை சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. குளிருது அப்படின்னு சிம்பாலிக்கா தரையில படுத்து கிடக்குறா. அந்த பக்கம் நம்ம ஏட்டையாவை கூப்பிடுறா. அவனும் எந்திரிச்சு போய் அவன் போர்வையை பொத்தி விட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து படுத்துக்கிறான். உனக்கு குளிராதா அப்படின்னு கேட்டா, நான் கவுட்டுக்குள்ள கையை விட்டுட்டு படுத்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு படுத்துக்கிறேன். டேய், இதை விட அப்பட்டமா எப்படா கூப்பிடுறது, வாடா போர்வைக்குள்ள வாடா அப்படிங்குது அந்த பொண்ணு. இவனுக்கு கட்டி பிடிச்சாலே ஹார்ட் ரேட்டு படுபயங்கரமா கூடும், முத்தாங் கொடுத்தா மூக்குல இருந்து ரத்தம் வரும், இதுல இவ்வளவு தூரம் எல்லாம் போனா செத்து போயிருவேன்னு இவன் பயப்படுறான். அதை கேட்டது அவளுக்கு மூடோட்டாயிடுது. ஆடா பாவிச்சி, வெளியில போ அப்படின்னு திட்டுறான். இவ்வாறு உன்னை விட்டு தூரம் போனாலும் எனக்கு சிக்கல், உன் கூட இப்படி நெருங்கி வந்தாலும் எனக்கு சிக்கல், அந்த மாதிரி ஆண்டவே என்ன படைச்சுட்டான். பேசாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வேண்டிய நாம ஏன் ரம்ஜா பந்தன் கொண்டாடக்கூடாது, ரக்ஷா பந்தனா? அதாங்க இந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கையில ஏதோ கட்டிப்பாங்களே, அந்த மாதிரி நான் அண்ணனாயிடுறேன், ஒரு சிறந்த அண்ணனா இருப்பேன், உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல தாய் மாமாவா இருப்பேன், அப்படி இப்படின்னு பேச எக்கேட கெட்டுப்போ அப்படின்ட்டுருச்சு அந்த அம்மா. அதே சமயம் அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் நல்ல மூட்ல இருக்கிறேன், கொஞ்சம் கிளம்பி வர முடியுமாமா அப்படின்னு கேட்க, நான் கெட்ட மூட்ல இருக்கிறேன், மூடிட்டு போன வையா அப்படின்னு சொல்றேன். உங்க அப்பனை கொண்டு இருக்கிறேன் ஞாபகம் இருக்குல்ல, இப்ப கூட என் பசங்களை அமுச்சு விட்டேன், போலீஸ்காரங்களை அமுச்சு விட்டேன், உன் தலைமுடிய கொத்தா பிடிச்சி இழுத்து வருவாங்க அப்படின்னு சீனை போட, அடைச்சி நான் என் பசங்களை அமுச்சா உன் உசுர உருகிடுவாங்க, வையா போன அப்படின்னு சத்தம் போட்டு போனை கட் பண்ணிட்டா. என்ன எப்படி அசிங்கப்படுத்துறா அப்படிங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். கட் பண்ண பிறகு ஏதாவது பெருசா செய்யணும், ஒரே கல்லுல 2 மாங்கா, நீ இன்ஸ்பெக்டர் ஆனு ஆசைப்படியா கேட்க, நீ சொன்னா ஆயிடுறேன் அப்படிங்கிறா இவன். கேட்டையா, அப்ப நீதான் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு என்னத்தையும் எழுதி வச்சுட்டு படுத்துட்டா. நம்ம கேதுவை வச்சு வேற என்னத்தையும் எழுதி வச்சிருக்கா. அடுத்த நாள் அது எக்ஸிக்யூட் ஆகும் போல தெரியுது. கேதுவையும் கூப்பிட்டு உன் இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ, நான் என்ன எழுதுறனோ அதுதான் உனக்கு கேட்கும், அதன்படி நடந்துகிட்டேன்னா சூப்பர்மேன் ஆயிடலாம், போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம எழுத்தாளர் பல வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்து புக் எழுதிட்டு இருந்ததுனால நாட்டு நடப்பு அவருக்கு சரியா தெரிய வரல. எழுத்தாளர் பிளாக்னு சொல்லுவோம்ல, ரைட்டர் பிளாக், அந்த மாதிரி வேற பிரச்சனை இருக்கு அவருக்கு. கதை எழுதுறதுக்கு வரமாட்டேங்குது. வெளியில வந்தா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா கதை எழுத வசதியா இருக்கும்னு வெளியில கூட்டு வந்துட்டாப்ல. கஃபேல வந்து உட்காந்து டீ ரேட்டு 100 ரூபா, பன்னு ரேட்டு 150 ரூபான்னு பார்த்து ஷாக் ஆயிட்டாப்ல. என்ன அநியாய கொள்ளையா இருக்குது அப்படின்னு கேட்கிறார். வெறும் தண்ணி மட்டும் போதுங்கிறாரு எழுத்தாளர். 2 பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துரு, ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ வரப்பற ஒரு சண்டை நடக்க போது, நாம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு பெரியவர். அவ அங்க கதை எழுத ஆரம்பிச்சிட்டா. பொதுவா அந்த பெரியவருக்கு அவர் பேரை தப்பா சொன்னா பிடிக்காது, கோவம் வரும். அதனால பம்புக்குனே பேரை தப்பா சொல்லு அப்படின்னு எழுதுறா. மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, அவனும் சொல்றான். அதே மாதிரி பெரியவருக்கு கோவமும் வருது. ஆனா நம்ம வாய் வர மாட்டேங்குது. பேரை தப்பா சொன்னா அடிப்பானேன்னு பயந்துகிட்டு சொல்ல மாட்டேங்கிறாப்ல. ஒரு டீ கொடுங்க அப்படின்னு மட்டும் மொட்டையா முடிக்கிறான். போய் சீட்ல உட்காருப்பா, டீ வரும்பாங்கிறாரு பெரியவரும். என்னடா வளவலன்னு தப்பு தப்பா பேசிக்கிட்டு அட்ரா அப்படின்னு சொன்னதும் இவன் நெஞ்சுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அடிக்கணுமா இல்ல பேரை தப்பா சொல்லணுமா, அட்ரா அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம லைட்டா அடிச்சு போடுறாங்க. பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. அடுத்த நொடி பார்த்தா சுத்தி எவ்வளவு அடியாட்கள் இருந்தாங்க, அத்தனை பேரும் ரவுண்டு கட்டி விரட்டிட்டு இருக்காங்க. கிடைச்சதெல்லாம் விட்டு எரிஞ்சிருப்பாங்க போல. அதனால உடம்புலாம் குத்து வாங்கிட்டு தப்பிச்சு ஓடியாராங்க. இவங்க வண்டியில ஏத்திடுறாங்க. இவங்க போலீஸ் வண்டியில இருக்கிறதுனால அந்த அலாரம் சத்தத்தை கேட்டதும் வந்தவங்க ஓடிடுறாங்க. இவங்க எஸ்கேப். என்ன சொதப்பிடுச்சு, இதெல்லாம் நான் எழுதவே இல்லையே, இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு அவ புலம்புறா. பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சேன்னு அவ கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ ஹீரோ இல்ல ஜீரோ அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. இதுக்கிடையில இவன் உடம்புல எவ்வளவு குத்துச்சு, எங்கேயும் ரத்தம் வரல. அதனால நம்மால துப்பாக்கி எடுத்து சுட்டு பாக்குறா.
அப்பயும் ரத்தம் வரல. ஏண்டா அலாவுதீனோட அற்புத விளக்குல இருந்து வந்த பூதமாடா நீ, ஏண்டா உனக்கு ரத்தம் வரலன்னு இவருக்கு ஒன்னும் புரியல ஏட்டையாவுக்கு. இவனுக்கு வலிக்கும், ஆனா வெளியே காட்டிக்கணும் அவசியம் இல்ல, ரத்தம் வராது. இன்னையா நடக்குது ஒன்னும் புரியலையேன்னு ஏட்டையா குழம்ப, எப்பா எங்க தலையெழுத்த உங்களால மாத்தி எழுத முடியலாம், ஆனா எங்களோட தன்மையை உங்களால மாத்தி எழுத முடியாதுங்கிறாரு கேது. என்னையா சொல்ல வரேன்னு கேட்டா, நாங்க தலை தனியா உடம்பு தனியா பிரிக்கப்பட்ட ராகு கேது. அவன் தான் தலை, நான் தான் பாடி. நீ நினைச்சதை சாதிக்கணும்னா எங்க 2 பேரையும் சேர்த்து அனுப்பு, அப்பதான் சாத்தியம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஓஹோ, இந்த கதையோட ஹீரோ அப்படின்னு பார்த்தா ராகு கேது 2 பேருமே தலை இல்லாத முண்டத்தை நீங்க அமுச்சு வச்சா இப்படித்தான் சொதப்போம். தலையையும் சேர்த்து அனுப்புங்கன்னு சொன்னதும் தலையையும் கூட்டு வந்தாச்சு. இப்ப என்ன கூப்பிட்டல, நாங்க 2 பேரும் சேர்ந்து பொழந்து கட்டுறோம் பாரு அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறார் ராகு. இவன் காதல்ல கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒழுங்கா வா, வந்த வேலையை பாப்பன்னு இழுத்து வந்துட்டு இருக்கிறார் இவரு. பாரு, இப்ப வரைக்கும் அவ சொல்ற எல்லாத்தையும் செய்வோம். அவ கிட்ட தான் டைரி இருக்குது, டைரியை நம்ம ஆட்டைய போட்டுருவோன்னு டைரியில இருக்கிற பேப்பர்ல எழுதிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறா. அவ்வளவு விவரம், எங்கேயோ ரகசியமா ஒளிய வச்சிருக்கா. அவ சொல்றதெல்லாம் செய்வோம், வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம டைரியை ஆட்டைய போட்டுடலாம், அந்த புக்கை ஆட்டைய போட்டுடலாம்னு பேச்சு முடிச்சிடறாங்க. பேசி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு கை பார்க்கலான்னு முடிவு பண்ணி 2 பேரும் ஒன்னா ஓடியாருவாங்க. பின்னாடியே ராகு கேது கடவுள் 2 பேரும் யுத்தத்துக்கு தயாராகி சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா அங்க அவ்வளவு பேர் இருக்கானுங்க. களத்துல இறங்கி போட்டு பொலன்னு பொலக்குறாங்க. 2 பேருமே அடி வாங்கி பொத்துன்னு விழுகுறானுங்க. விழுகும் போதெல்லாம் அங்க இருக்கிற டேபிள பெஞ்ச என்னத்தையாவது அடிக்கிறாங்க. ராகு சும்மா சொல்லக்கூடாது, காமெடியா நல்லா சண்டை போறார். கேது ஹீரோசத்தோட சண்டை போடுறார். ஒரே தூக்கி கடைக்குள்ளேயே வீசி எரிஞ்சிட்டாப்ல. இவன் ஹீரோசத்தோட சண்டை போடுவான். இது பத்தாதுன்னு ஜிம்பாடியா இருப்பான் போல, அதனால சட்டையை கிழிச்சு 6 பேக்கா காட்டுறானுங்க. சண்டை அதிகமாயிடுது. ஒதுங்கிக்கலான்னு பெரியவரும் எழுத்தாளரும் அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போறாங்க. அடிக்க குறுக்க வர நம்மால ஜம்ப் பண்ணி ஒரு எத்து, அப்புறம் இவன் ஒரு எத்து. பெரியவர் இதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல பாட்டிலால அடிங்கடா அப்படின்னு சொல்லி பாட்டில வச்சு அடிக்கிறார். எல்லா பேருமே பாட்டில வச்சு அடிப்பானுங்க. அப்புறம் அவங்களை அடிச்சு தள்ளி மறுபடியும் சண்டை ஜோரா போய்கிட்டு இருக்குது. பெஞ்சை தூக்கி என்ன அடி அடிக்கிறான்னு பாருங்க. அப்புறம் 2 பேரையுமே அடிச்சிடறானுங்க. நம்ம பசங்க இப்ப பாட்டில கையில எடுத்துட்டு அவங்க 2 பேரையும் ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் அங்க இருந்த கட்டையை உருகிட்டான். ஓ, கட்டை இல்ல, அது பெரிய கொடை மாதிரி இருக்குது. அதை வச்சு அடிச்சு கட்டையை உருகி உலக்கைய வச்சு சிலம்பாட்டானா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆடுறான். அவரு தோசைட்டிலேயே ஒருத்தவனை உட்கார வச்சு சுட்டு எடுத்துட்டு இருக்கிறார். காண்டான பெரியவரு எதையோ விட்டு எரியிறாரு. திரும்ப அடிக்க போனா அவங்க 2 பேரையும் அடிக்கிறாப்ல, சமாளிக்கிறாப்ல. அவரு ஏதோ ஒரு நாட்டுல உளவு பிரிவுல வேலை பார்த்துட்டு இங்க வந்தவரான். அதனால சூப்பரா சண்டை போடுறாப்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம பசங்களோட அடியை வாங்க வேண்டியதாகி போச்சு. திருத்துப்பட்டு பார்த்தா துப்பாக்கியை தூக்குறாரு. நீங்க எல்லாம் குழந்தைங்கடா, சுடப்புறம் பாரு அப்படின்னு சுட்ட பாக்குறாரு. அதே சமயம் பார்த்தா 4 விரல் காலி. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்கள சுட்டதுல தோட்டா ரிப்பல்ஸ் ஆகி விரல பேத்து எடுத்துருச்சு போல, அழுதுட்டு இருக்கிறாப்ல. பொண்ணு ஓடியாந்து ராகுவை கட்டிப்பிடிப்பாப்லன்னு பார்த்தா கேதுவை தான் கட்டிப்பிடிக்கிறா. என்ன கட்டிப்பிடிக்க மாட்டியான்னு சொன்னதும் இவனை எங்க கட்டிப்பிடிக்கிறா. சூப்பரா அடிச்சிங்க, செம ஹீரோயிசன் பாராட்டுறா. எனக்கு ஒரு தங்கச்சி 2 மச்சானா அப்படின்னு புலம்புறாரு நம்ம ஏட்டையா. அடுத்து இவங்க சீன் என்னங்கிறத பேப்பர்ல எழுதிருக்கிறேன், காட்டிரு அப்படிங்கிறாப்ல. அடுத்து நம்ம இன்ஸ்பெக்டரை படுத்தணும் போல, மார்க்கெட் பக்கம் போய் படுத்தணும்னு எழுதி வச்சிருக்கா போல. இன்ஸ்பெக்டர் இது தெரியாம தூங்கிட்டு இருக்கிறார். மார்க்கெட் பக்கம் தான் அவர் வீடு. ஏதோ உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னதும் வெளியில வந்து பாக்குறார். மாடியில இருந்து உங்களை யாரா உள்ள விட்டது, இதோ வரேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கீழே வரார். இவ்வாறு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த போலீஸ் ஸ்டேஷனே நாசமாயிருச்சு. இப்ப வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான், வெளியிலே நில்லுங்கன்னு வந்து பிரச்சனை பண்றாரு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் நாங்க சாப வேலையெல்லாம் பாக்குறது இல்ல, நாச வேலையெல்லாம் பாக்குறது இல்ல, ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தவங்கிறாங்க. என்னையா கிஃப்ட்னு பார்த்தா பழைய டேப் ரெக்கார்டர் பெட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல ஓ பழைய ரீல் போட்டீங்க, கண்ணை வச்சு பார்த்தா உள்ள என்ன ஓடுதுங்கிறத பார்க்க முடியும். பார்த்தா காசுக்காக சில பேரை கொன்னு அவங்க டெட் பாடியை இவர் புதைச்ச எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க அடிச்ச கூத்தும் ரெக்கார்ட் ஆகிருக்குது. லஞ்சம் வாங்கின மேட்டரும் ரெக்கார்ட் ஆகிருக்குது. நானும் பார்க்கணும்னு புள்ள ஓடியார போடாங்க போடான்னு அப்பா விரட்டி விட்டுறாரு. யாரு, நம்ம இன்ஸ்பெக்டர். பிள்ளைக்கும் படத்தை காட்டியிருக்கலாமே, நீ வாப்பா நான் காட்டுறேன்னு சொன்னதும் அவரு பதறாப்ல. என்னதாண்டா உங்களுக்கு வேணும்னு கேட்டா, என்னைக்கு உன்னோட பாவம் அதிகமாகுதோ அப்போ அந்த பாவங்கள் எல்லாம் உன்னை 4 பக்கமும் ரவுண்டு கட்டி அடிக்கும்னு அன்னைக்கே சொன்னோம்ல, என்ன லப்பு துடிக்குதா, என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறாப்ல. இதையும் படபடக்குது போல அவனுக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா சர்ச் வாரண்டோட கவர்மெண்ட் அதிகாரியே வராங்க. வீட்டுல சர்ச் வேட்டை நடக்குது. லஞ்சம் வாங்கின எல்லாமே உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிடைச்சிச்சுன்னா சோலி முடிஞ்சு. இந்த பக்கம் வந்தா பல்லு கடைக்கு வந்து காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பெரியவர். இங்க ஆட்டையப்பட்ட பணத்தை எல்லாம் இப்ப அதிகாரிகள் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. லவுட் ஸ்பீக்கர்ல அட்டன் பண்ணி போடுறாங்க அதிகாரிங்க. நான் புதுசா 4 பேரை கொல்ல போறேன், ஆளுக்கு 10 லட்சம்னு 40 லட்சம் உனக்கு நான் பே பண்ணிடுறேன், முன்னாடியே உனக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கால் பண்ணதா சொல்றாரு. இப்பயே டிரான்ஸ்ஃபர் பண்றாராம். யோ, உன்னோட பேங்க் அக்கவுண்ட், இந்த இன்ஸ்பெக்டரோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் நாங்க ஃப்ரீஸ் பண்றோம். உங்க 2 பேரையுமே கொலை குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததுக்காகவும் நேரடி கொலைகளை செஞ்சதுக்காகவும் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாப்ல.
இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி அதிகாரிங்க எழுதிட்டு போறாங்க. அந்த பொண்ணு தூரமா வந்து டாட்டா காட்டுவா, பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. அதே சமயம் கேப் கிடைக்க எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள ஓடிட்டாப்ல. காட்டுக்குள்ளேயே இனி காட்டுவாசு மாதிரி தெரிய வேண்டியதுதான், அழுக்கு தண்ணியை குடிக்க வேண்டியதுதான், இதுதான் விதிங்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல இவருக்கு மெசேஜ் வருது. இவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வேணும்ல, ஏட்டையவா இருந்த இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாங்களா மெசேஜ் வந்திருக்கு. அவரும் சந்தோஷப்படுறாப்ல. அடுத்து பாருங்க, அந்த பெரியவரோட கடைக்கு தான் இப்ப போலீஸுங்க வந்திருக்காங்க. நம்மாலே வந்திருக்காரு, பெரும்படையோட வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல இந்த பய பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கிறான். பார்த்தா ஏகப்பட்ட கஞ்சா ஐட்டங்கள் உள்ள இருக்குது. டெட் பாடியை எரிச்சிருப்பான்ல, அந்த எலும்புகள் எல்லாம் உள்ள கிடக்கும். எல்லாம் ஆதாரம். மூட்டை மூட்டையா கஞ்சாவும் கிடக்குது, பணமும் கிடக்குது. கஞ்சாவை மட்டும் போட்டோ எடு, பணத்தை போட்டோ எடுக்கான்னு சொல்லி பணத்தை எல்லாம் இன்ஸ்பெக்டர் எடுத்து அவர் வண்டியில ஃபில் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிற இடத்துல நம்ம ஆளும் பிச்சைக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு. கூடவே நம்ம இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறாப்ல. ரெண்டு பேரும் இப்பதான் ஒருத்தர் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தானே, ஆமா என்னையும் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, அவளை பழி வாங்கணும்னு ரெண்டு பேரும் புலம்புறாங்க. எப்படி இதெல்லாம் செய்யறான்னு கேட்டா, அந்த புக் மேட்ரு, புக்ல அவ எழுதுறதெல்லாம் நிஜத்துல நடக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அவங்கள பார்த்ததும் இந்த இருக்காங்க பிடிப்போம்னு ஓடியாராங்க. அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி தெரிச்சு ஓடுறாங்க. ஆட்கள் எஸ்கேப். இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுன்னு இன்ஸ்பெக்டரான ஏட்டையா உட்காந்துட்டார். எலப்பாரி நின்னுட்டார். சரி வாங்கன்னு ரிட்டர்ன்ல போயிட்டாங்க. கிடைச்ச பணத்துல பாதி பணத்தை கொண்டு வந்து இவகிட்ட ஒப்படைக்கிறாரு. அவரு சொந்தமா ஒரு ரெசார்ட்டே ஓபன் பண்ணிட்டா. அடுத்து அவ என்ன பண்றான்னு பாருங்க. நம்ம ஹீரோயின் கஞ்சா செடிகளை எடுத்து வண்டியில லோட் பண்ண சொல்லி எழுதியிருக்கிறா. அது நடக்குது. இவளோட ரெசார்ட்லயே செடிகளை பொடி பண்ணி கஞ்சா தயாரிக்கிற வேலையையும் எழுதியிருக்கிறா. அதுவும் நடக்குது. நிறைய பார்ட்டி நடக்கிற இடத்துல நம்ம பசங்களே டெலிவரி வேலை பார்ப்பாங்க. எப்படி டெலிவரி வேலை, கஞ்சாவை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர வேலை. பணம் மூட்டை மூட்டையா தேரும். ஆனா அவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் சந்தோஷம் இல்ல. ஆனா இவ சந்தோஷமா எழுதி தள்ளுறா. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இவ தலையெழுத்த இவளே எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அந்த கஞ்சா தொழில அவ விட மாட்டேங்கிறா. பாத்தீங்களா, பெரியவரும் எழுத்தாளரும் கடைசியில இப்படி ஆயிப்போச்சே, இவளே எல்லா வேலையும் பண்றாளே, கதை எப்படி முடியுமோன்னு புலம்பிட்டு இருக்காங்க. நடக்கிற கூத்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம், பால்கனில சீட்டு போட்டுருக்கிறேன்னு மீதி கதையை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. பண மூட்டையெல்லாம் நம்ம பசங்க கொண்டு வந்து அவகிட்ட ஒப்படைக்கிறாங்க. பண மூட்டையை கொண்டு வந்து இந்த பக்கத்துல அடுக்க சைடுல இருந்த புக்க அவ கவனிக்கல. பண கட்டுகளை என்றதுலயே ஆர்வமா இருக்கிறா. சைடுல புக் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. அதே சமயம் எதுக்கு நம்ம ஏட்டையா கவனிச்சுட்டாப்ல. புக் எடுக்கலான்னு பார்த்தா துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறாப்ல. ஏண்டா எங்களுக்கு ரத்த வராதுன்னு தெரியாம துப்பாக்கியை நிட்டுற அப்படின்னு துப்பாக்கியை அடிச்சு புடிங்கிறாப்ல. காலில் விழுந்து சொன்னதோ மன்னிச்சுங்க மச்சான் அப்படின்னு காலில் விழுகிறாப்ல. துப்பாக்கியும் இவங்க கிட்ட, புக்கும் இவங்க கிட்ட. போற வழியில ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவா. எமோஷனோட விளையாடாதடி அப்படின்னு ராகு கத்துறான். புக் எடுத்துட்டு ஓட கரவை சாத்திட்டு வேற ஓட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாம இப்பவே தலையை பிச்சுக்கிறாப்ல உட்காந்துட்டு இருக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா நடந்த கதையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாரு பெரியவர். ஒரு கால் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அவளை சும்மா விட மாட்டேன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு பெரியவர். இவங்க புக் எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. விதியின் புத்தகம் இவங்க கிட்ட இருக்குது. ஆனா ஓபன் பண்றதுக்கே ஒரு மாதிரி பயத்தோட இருக்கிறானுங்க. அந்த கேப்ல பெரியவர் எழுத்தாளர் இங்க வந்திருக்காங்க. புக் எடுக்க வந்திருக்கீங்களான்னு சத்தம் போட, புக் எடுக்க வரல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கையில பேனா கொடுத்துட்டு உங்க விதியை நீங்களே எழுதிக்கீங்கப்பான்னு கொடுக்குறாங்க. மார்ஸுக்கு போக முடியுமான்னு கேட்டா முடியுங்கிறாங்க. கல்ல மிதக்க வைக்க முடியுமான்னு கேட்டா முடியுங்கிறாங்க. மீனி எனக்கு கிடைப்பான்னு எழுதுங்க, மீதி எல்லாம் நீ பாத்துக்க அப்படிங்கிற அவன் ராகு. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம், பொறுமையாயிரு அப்படின்றான் கேது. நான் அவளை கல்யாணம் பண்றாப்ல, 4 பிள்ளை பத்துக்கிறாப்லாம் எழுதுப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான் அவன். பெரிய ஒரு ஐடியா கொடுப்பாப்ல. சீட்டு கட்ட வச்சு ஒரு மாளிகை கட்டி கீழே ஒரு சீட்டை உருகிட்டா போதும், மாளிகை சரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னதும் நல்ல ஐடியான்னு இவங்க புக்ல ஏதோ எழுத கிளம்பிட்டாங்க. புக்ல இருக்கிற அந்த 3 கண்டிஷனை படிக்கிறாங்க. அப்புறம் இவரோட கதையை இவங்களே படிக்கிறாங்க. நல்லா இருக்கே அப்படின்ட்டு கேது எழுத ஆரம்பிக்கிறார். என்னத்தையே எழுதி வச்சிட்டாரு. மீனுவை பத்தி யாரை பத்தி அதை எழுதணும், பேனா கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் கேது. பெரியவர் காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கிறாங்க. காட்டு பக்கம் இன்ஸ்பெக்டரும் அந்த பெரியவரும் படுத்து கிடக்குறாங்க. தான் அப்பா அம்மா, தான் பொண்ணு பிள்ளை எல்லா பேரும் ஷூ பாலிஷ் போட்டு 10 ரூபாய்க்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறார். புள்ள கையில லஞ்சம் வாங்கினவனோட பையன்னு யாரோ மச்சம் குத்தி இருப்பாங்க போல, சாரி பச்சை குத்தி இருப்பாங்க போல. இப்படி கெட்ட கனவு கண்டு டப்புனு முழிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். பார்த்தா எதுக்க ராகுவும் கேதுவும் பகவான்கள் நிக்கிறாங்க. நித்திருக்காங்களா உட்காந்துட்டு இருக்காங்களா, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறாப்ல தெரியுதே. பாவி இவன் பாவி பாவி அப்படிங்கிறாங்க. அவன் பயப்படுறான். மன்னிச்சிருன்னு கையெடுத்து கும்பிடுறார். பார்த்து சிரிக்கிறாங்க. என் பொண்டாட்டி யாரையாவது இழுத்துட்டு ஓடிடுவாங்க, என் பிள்ளைங்க அப்பா எல்லாம் நடுத்தரவில் நிக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான், காப்பாத்துங்கன்னு கெஞ்சிராப்ல. எல்லா பேரும் லஞ்சம் வாங்க வேணாம்னு சொன்னாங்க, நான் தான் கேட்கல, நான் பேராசை பிடிச்சவன், ப்ளீஸ்னு கதறிக்கிட்டு இருக்கிறார். சத்தம் கேட்டு துப்பாக்கியோட பெரியவர் எந்திரிக்கிறார். ஆனா எடுக்க யாருமே இல்ல. தூங்கிட்டு இருந்தவன் ஏன்டா இப்படி பணாத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. ஐயோ அப்படின்னு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னப்பா தூக்கத்திலேயே நடக்கிற வியாதியா அப்படின்னு பெரியவர் கேட்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நடந்தே வீடு வந்து சேர்றான். பொண்டாட்டி பிள்ளைய கிட்ட மன்னிப்பு கேட்கறான், அழுகுறான். அப்பா அம்மா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான், அழுகுறான். இந்த பக்கம் இவங்க 4 பேரும் படுத்து கிடக்காங்க. ராகுவுக்கு இப்போ ஆசை. மீதி 3 பேர் படுத்து கிடக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக்கை லைட்டா லவுட்றான். எழுத்தாளர் தூக்கத்திலே எந்திரிச்சு சங்கே முழங்கு அப்படின்னு ஏதோ கோஷம் போட்டு படுத்துட்டாரு. அப்புறம் புக் எடுத்து இவன் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்தியா எழுதிட்டான். அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி புக்கை கொண்டு போய் கேது மேலேயே வச்சுட்டான். கனவுகளோட ராகு படுத்து கிடக்கிறார், கவுட்டுக்கடியில கைய வச்சுட்டு.
இந்த பக்கம் என்ன பண்ணணும் தெரியாம 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணு அப்படின்னு சத்தம் போடுறாரு இவரு. எப்படி கேர்லெஸ்ஸா இருந்த அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். இந்நேரம் நம்ம தலையெழுத்து அவங்க எழுதிட்டு இருப்பாங்க. நான் சூசைட் பண்ணிக்கிறாப்ல எழுதியிருந்தா என்ன பண்றது, இல்ல மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாப்ல எழுதிருந்தா என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கான். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன்னு இவ கிளம்புறா வேகமா. பெட்டியை திறந்தா ஏகப்பட்ட பணம் இருக்குது. பணத்தெல்லாம் பேக்ல போட்டு மூட்டை கட்ட ஆரம்பிக்கிறா. எடுத்துட்டு படியேற ஆரம்பிச்சிட்டா. ஒரு நிமிஷம் இங்க வானு கூப்பிட்டதுனால அவன் இந்த பக்கம் வரான். அந்த கேப்ல இவ பின்னாடி அவனுக்கே தெரியாம ஏறி பணத்தோட எஸ்கேப் ஆகுறா. எதுக்கு அவனை டைவர்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறா அப்படின்னு தெரியல. பைக்ல கிளம்பிட்டா. அடுத்த நொடி பார்த்தா போலீஸ் உள்ள வருது. இப்படித்தான் எழுதிருப்பாங்க அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணிட்டாலோ என்னவோ. போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்துட்டாங்க. ரெசார்ட்ல கஞ்சா தயாரிச்சிட்டு இருந்தவங்க, வேலை பார்த்துட்டு இருந்த லேடிஸ், அப்படி இப்படின்னு சுத்தின அத்தனை பேரையுமே போலீஸ் பிடிச்சிருச்சு. எல்லாரையும் ரவுண்டு கட்டி நிக்க வச்சிருக்காங்க. அம்மாகாரி பணத்தை எடுத்துட்டு சைட்ல ஓடுறத கவனிக்கலாம். போலீஸ்காரங்க அவங்களையும் நிப்பாட்டிடுறாங்க. என்ன பிடிக்க முடியாதுன்னு திரும்ப பாருங்க, பொலிர்னு ஒரு அறை. அம்மா மாட்டிக்கிட்டா. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஏட்டையாவ ராகவும் கேதுவும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பகவான்கள் வந்து நிக்கிறாங்க. யாரு என்ன பேரை சொல்லி கூப்பிட்டது, யாருன்னு 2 பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கிறான் அவன். பகவான்கள் அவன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. யாருங்க, யாராவது முன்னாடி வாங்க, நான் பயப்பட மாட்டேங்கன்னு பயந்துகிட்டே சொல்லுவான். பின்னாடி வந்து நிக்கிறாங்க 2 பேரும். காது கிட்ட வந்து நாங்க உன்னை புடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல போயிடுறாங்க. இவன் ஓடும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான் பாருங்க நின்னுகிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே அதிகாரிங்க போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. என்ன ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டியே அப்படின்னு பைத்தியம் மாதிரி பாடிட்டு இருக்கிறான். இந்த ஆக்டிங் எல்லாம் வேலைக்காகாது, நல்லா மாட்டிக்கிட்ட. 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனவன் ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு ஏட்டையான, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆன, என் கூட ஒழுங்கா வந்துரு, தண்டனை கம்மியா கிடைக்கும், ஒத்துல அப்படின்னு கேட்கிறாரு. பைத்தியம் மாதிரியே உணரிட்டு இருக்கிறான். நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டாப்லையோ இருக்கலாம். காட்டு பக்கம் அந்த பெரியவர் மட்டும் இப்ப தனியா இருக்கிறார். பல கொலைகளை பண்ணவர், கஞ்சாவி பண்ணவர், கைகள்ல விரல்களை இழந்தவர், காட்டுக்குள்ள தனிமரமா நிக்கிறார். பழக்க தோஷத்துல காதை குடையறதுக்கு போவார் பாருங்க, வழியில துடிப்பாரு. மரத்துக்கு பின்னாடி இருந்து ராகுவும் கேதுவும் பகவான்களே ஒன்னா வராங்க. அவங்க கிட்டையும் என் பேரை கரெக்டா சொல்லுங்கடான்னு கோவப்படுறாப்புல. பேரை தப்பா சொல்லி கூப்பிடுறாங்க போல. யார் நீங்க, இந்திய கடவுள்களா அப்படின்னு கேட்டா இவங்க சிரிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கடவுள்கள் நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு போட்டதும் ஒரு புக்கு மாதிரி வருது. அவரை நக்கல் பண்றாப்ல காட்டுறாங்க. என்னது இது அப்படின்னு அவன் குழம்பிட்டு இருக்கிறான். தேவ பாஷையில பேச ஹிந்தியில பேசுங்கடான்னு சுடுறாரு. கொசுவை தட்டி வராங்க 2 பேரும். நீ பாவி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உன் பாவத்துக்கான தண்டனைன்னு சொல்லி ராகு ஏதோ பண்றாரு. அடுத்து கேது ஏதோ பண்றாரு. கையில இந்த துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ராகு கேது ஒரு டான்ஸ். பக்கத்துல வந்து ஆணு கத்துறதும் பயந்து போயிடுறான். விட்டுருங்கன்னு அடுத்து கெஞ்ச ஆரம்பிப்பாப்ல. பின்னாடி வந்து நிக்கிறாரு ராகு. கேது அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு எத்து பெருசு கீழே விழுந்துருச்சு. அடுத்து மேஜிக்க போட்டு பெரிய நெருப்பு பிரளயத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ஏர்ல பறக்குறாங்க. போய் ஓன்னு ஒரு கத்துனதுல உடம்புல இருந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அடுத்து இவன் எப்படி உடம்புல என்னத்தையோ தேய்ச்சு நெருப்புல பாடிஸ போட்டு எரிப்பானோ அதே மாதிரியே அவருக்கு உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்டு இப்ப நெருப்புக்குள்ள தள்ள போறாங்க போல. ஒரு ஷாட், அவ்வளவுதாங்க. நெருப்புக்குள்ள விழுந்து எரிஞ்சு செத்து போற. நல்ல எண்டிங்க, எல்லாம் நல்லா போயிருக்குன்னு இங்க பசங்களை பாராட்டுறாங்க அவங்க 2 பேரும். எழுத்தாளரும் வரும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை எழுதலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை படமா பண்ணக்கூடாது, நிறைய காசு பார்க்கலாமேன்னு ராகு ஐடியா கொடுக்குறாரு. கடைசி பக்கத்துல, புத்தகத்தோட கடைசி பக்கத்துல ரென் மீனு ரென் அப்படின்னு எழுதியிருக்குது. என்ன அர்த்தம், தனக்கு பிடித்த காதலி நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடணும்னு ஓடிருன்னு எழுதியிருக்குது போல. அதனாலதான் அவ தப்பிச்சு ஓடி இருக்கிறா. யார் எழுதிருப்பா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம ராகு தான். எதுக்கு எல்லாரும் என்ன மறைக்கிறீங்க, நான் ஒண்ணும் பண்ணலங்கிறாப்ல. சரி, நடந்து போச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு பெரியவர். காதல் அதுதான் நம்ம எல்லாரையும் பிரச்சனையில இருந்து காப்பாத்தோம். அவன் லவ் பண்றான்ப்பா விடுப்பாங்கிறாரு பெரியவர். காதல்னு ஒண்ணு இல்லைன்னா, லவ்னு ஒண்ணு இல்லைன்னா உலகமே நரகமாயிடுங்கிறாப்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதனால என்ன, சாப்டர் 2 எழுது, புது கதை புது டைட்டில், பாகம் 2ன்னு எழுத ஆரம்பிச்சிருன்னு சொன்னதும் சூப்பர்ல. அந்த பாகம் 2ல நான் மீனுவை கட்டிக்கிட்டு புள்ளக்குட்டி பெத்துக்கிறாப்ல எழுதுங்கப்பா, பார்ட் 2 படம் பண்ணிடலாப்பான்னு ராகு குஷி ஆயிட்டான். நீங்க எழுதுங்கப்பா, நான் கிளம்புறேன்னு பெரியவர் கிளம்புறாரு. எங்க போறேன்னு கேட்டா மும்பைக்கு போறேங்கிறாரு. திரும்ப எப்ப பாப்போம், உங்ககிட்ட வேற மொபைலோ பேஜரோ கிடையாது, எப்படி பேச முடியும்னு கேட்டா இன்னர் வாய்ஸ், மனசுல நினைங்க வருவேன் அப்படிங்கிறாப்ல. எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. குதிரையை ஓட்டிட்டு கிளம்பிட்டார், மும்பைக்கு கிளம்பிட்டார். அடுத்த பாட்டுக்கு அடிபட்டாங்க. விரைவில் பார்ட் 2 வரும்னு நம்புவோம். நம்ம பசங்க ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க வெளியில பார்த்தா ராகு கேது கடவுள்கள் 2 பேரும் அவங்க பொம்மையை மாட்டிட்டு அவங்க ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் இவ எங்கடா ஹீரோயினை காணமேன்னு பார்த்தா ராகு கேதுக்குன்னு கோயிலை கட்டி ஏற்கனவே ஒரு கோயில் இருக்குது போல. அந்த கோயில்ல பூஜை புனஸ்காரம்னு இறங்கிட்டா. அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க அவங்களையே கும்பிடுறா பாருங்க. அப்புறம் எண்டிங்ல ஒரு குத்துப்பாட்டை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. காமெடி படம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் இதுல கொடுக்கறது வழக்கம். சோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.